ஹைடா திஸ் இஸ் ஃப்ரம் உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா நினைக்கிறேன். சரி ஓகேடா, இன்றைக்கி நான் பார்க்க போகிற வந்துட்டு ஜிக்கு கூட தி டிசைர் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் ஒன்று கொடுக்கணும். ஒரு பர்த்டே அன்றைக்கி வந்து ஒரு பர்சனுக்கு பர்த்டே. யாருன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஜங்மின் ஃப்ளிக்ஸ் ருபி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ருபினாக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. ஹாப்பி விஷயம் மணி மாதிரி ஹாப்பினஸ் ஆஃப் த டே. முயல் குட்டி எப்போது ஹாப்பியாக இரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. நீ எனக்காக நிறைய பண்ணியிருக்க லைஃப்பில். என்னடா நான் உன் ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்டப்போ நீ என்னை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எனக்காக நீ பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இரு. ஓகேவா? நான் உங்ககிட்ட பேசினாலும் பேசாட்டியும் உன் மேலே எனக்கு எப்போதுமே கேர் லவ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு சிஸ்டராக. ஓகேவா? ஸோ நீ இந்த டே எப்போது ஹாப்பியாக இருக்கணும். உங்கள் லைஃப்பில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அது எல்லாமே உன்னோட போயிடணும்னு நான் காட்கிட்ட கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீமா? ஓகேவா? நீங்கள் எல்லோரும் உங்கள் விஷயம் ருபிக்கு கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்க சேனலில் கொடுத்தாலும் சரி. ஓகேவா? கொடுத்துருங்க. அவளோட பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் வந்துட்டு ஆசைப்பட்றேன். ஓகேவா? எனக்கு உனக்காக இன்றைக்கி எதுவும் ஒன் ஷாட் ரெடி பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு வந்து த்ரோட் பெயினாக இருக்குது. அந்த ரீசன் தான் நான் 2/2 கொடுக்குறேன். அதில் உனக்கு விஷயம் கொடுத்துட்டேன். ஓகேவா? இதை நீ பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ருபிக்கு அவரோட பர்த்டேக்காக விஷயம் கொடுத்துருங்க. ஓகேவா? அப்படி ஸ்டோரி கிளப்பில் ஒன்ஸ் அகைன் விஷயம் more happiness of the day Ruby and மேல் குட்டி. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே நம்மட்டு ஜிம்மில் தான் அப்படி வந்துட்டு அந்த பார்க்கில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போது அந்த பேபிக்கிட்ட நம்ம ஜெகப் தான். இங்கே பாரு, அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய பிரதர் தான், நான் அவனோட அங்கிள். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க இன்னொருத்தவங்க அடித்தாங்களே, அவங்க வந்துட்டு மம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால தான் அவங்க சின்னதாக அவங்களுக்குள்ள கோவம், ஃபைட்டிங், அப்புறம் சமாதானம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கிட்ட சொல்ல, பேபி அப்படியா, ஆனால் மம்மாவை அடித்து தப்பு தான், சாரி அப்படின்னு சொல்லிட்டு பேபிகிட்ட சொல்லிட்டு கீழே இறக்கி வராங்க. பேபி விளையாடுது இப்போ பார்க்கில். இப்போ சுகாவும் ஜெகப்பும் கொஞ்சம் தள்ளி வராங்க. பேபி விளையாட விட்டுட்டு இப்போ நம்ம டே அண்ட் ஜிமின் பேசுறது அப்படியே வந்து இவங்க லெசன் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஏன்டா அப்படி இருக்கு, நீ எப்போதும் உன்னை பற்றி தான் யோசிப்பியா, நீ எப்போதும் உன்னை பற்றி அவனை பற்றி யோசிப்பியா, உன்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கட்டே சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற, உன் லைஃப் என்னடா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ட்டே ஜங்கு அப்படி வந்து மாறிட்டான், இவ்வளோ கோல்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ பார்த்தியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, நான் அங்கே தானே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு அவன்கிட்ட சொல்லியா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, என்கிட்ட எப்படி அவன் சொல்லுவான் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு புரியல, என்ன டே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ டே தான், இங்கே பாரு, எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆகிட்டு ரொம்ப வருஷம் ஆகும் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜிமினால் தாங்க முடியல. டே என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நீ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ண நினைக்கவே இல்லை சொல்லி கேட்குறாங்க. இல்லை டே, நான் உங்களை பார்க்காம தான் உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது ஜவுக்கு தான் அதோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ நீ அவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம், நான் அங்கே வந்து எனக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. இங்கே வந்து இந்த கம்பெனியும் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியும் கொலாபரேஷனில் இருந்துச்சு. அதனால் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது ஜவுக்கு தான் சொல்லிட்டு சரி நான் ஜவுக்காட பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன்னா, ஆனால் அவன் ரொம்ப ஹார்ஷாக பேசினான். ரொம்ப கோல்டாக பேசினான். சரி, இதை மேலே கோவமாக இருக்கான் பல விட்டுட்டு போனதுனால அப்படின்னு நினச்சி தானே விட்டுட்டேன். ஆனால் இப்படி சொல்கிறாங்க. நம்ம சேட்டே சொல்கிறாங்க, நான் அவனை விட்டு போன் ஆகிட்டேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார்ட்டே என்னால் தானே சொல்கிறாங்க. இல்லை ஜிமின், அவன் உன்னை லவ் பண்ணுறான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே என்ன சொல்கிறாங்க. இல்லை இன்னும் அதை அவனே அதை ரியலைஸ் பண்ணல சொல்கிறாங்க. நான் ரியலைஸ் பண்ணலையா, என்ன டே சொல்கிறேன் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ டே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு பண்ண தப்பை நம்ம டேவால் மன்னிக்க முடியல. சேம் டைம் நம்ம ஜிமின் கேட்டிருக்காங்க, பெக் பண்ணி அவர் கேட்டிருக்காரு. அவர் வந்துட்டு நம்ம டே மேலே சரி ஜங்கு மேலே ரொம்ப ட்ரோன பாசம் வச்சிருந்தாரு, கேர் வச்சிருந்தாரு, எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ கூட அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனாலும் வந்துட்டு அவன் இந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவமாக இருக்காரு. சேம் டைம் ஜங்கு விட்டுட்டும் போக முடியல. ஆனால் அமைதியாக இருக்காரு. அவர் கூட தான் இருக்காருன்னு பேச மாட்டேங்கிறாரு. ஜங்கு பேர் நான் டே பேசுகிறதுல அவருக்கு வருத்தமாக இல்லை. அவருக்கு என்னன்னா ஜிமின் ஏன் போயிட்டாங்க, எங்கே சொல்லாமல் போயிட்டாங்க, ஜெகப்பிட்ட போகிறத கூட நம்மகிட்ட சொல்லியிருக்கணும், நம்மகிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கணும், எப்படி சொல்லாமல் விட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு என்னோட கம்ஃபர்ட் சொன்னே ஜிமின் தானே சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகாரு. அவங்க ஜிமினை நினச்சி இதை பார்க்குற டேக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா டேவும் ரொம்ப உடஞ்சி போய் சோகமாக இருக்காங்க. நீ ஏன் அப்படி இருக்கிறதுலாம் அவர் கேட்கவே மாட்டேங்கிறார். அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஜிமின் மேலேயே இருக்குது. அப்போ தான் டேக்கு புரியுது, அப்போனா இவனுக்கு லவ் இருக்குது நம்ம மேலே இல்லை, நம்ம மேலே தான் அஃபெக்ஷனும், ஜிமின் மேலே தான் அவனுக்கு லவ் இருக்குது. ஆனால் வந்து என்ன ரியலைஸ் பண்ணாமல் இருக்கான், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து ஜங்கு கூட இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம டே முடிவு பண்ணிடுறாங்க. இப்போது நம்ம டே தான் ஜிமின் கிட்ட ஜங்கு தான் ஒரு டே வந்து ஜங்கு கூட பேசலாம் போகிறாங்க. அப்போது நம்ம ஜங்கு கேட்குறாங்க, டே உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா, ஜிமின் இங்கே போயிருப்பாங்க போயிருப்பாங்க ஏதாவது உனக்கு தோணுதா சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்குற டேக்கு இன்னும் கோவமாக தான் வருது. சரி ஓகே, இதுக்கு மேலே அவங்க கூட சொல்லிட்டு உனக்கு இப்போ கூட என்னை பற்றி எதுவுமே இல்லை, ஜிமினை பற்றி தானே சொல்கிறாங்க. நீ ஏன்ட்டு எப்படி இருக்க, உன்னை பற்றி யோசிக்கிற, ஜிம்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா, ஜிம்னு எங்கே போனால் என்ன பண்ணா, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம எதாவது ஹர்ட் பண்ணிட்டோமா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டே கத்துறாங்க, நான் எதுவும் தப்பு பண்ணல, நீ மட்டும்தான் தப்பு பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கத்தை கேட்குறாங்க. ஆமாம், நானும் ஜிம்னு தப்பு பண்ணது நீ
மட்டும் தான் கண்ட்ரோலை இழந்தா சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு புரியல. நான் என்னட்டே என் கண்ட்ரோலை இழந்தேன்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. எனக்கு புரியலட்டே தயவுசெய்து சொல்ல சொல்கிறாங்க. பாரு இதுக்கு மேலே உங்க கூட இருக்க முடியாது, உன்னால் தான் என் ஃப்ரெண்டே நான் இழந்துட்டேன் சொல்லிட்டு பட்டே ஜங்கு பார்த்து சொல்ல ஜங்கு மாதிரி பெயினாக இருக்குது, என்னட்டே பேசுகிற, உனக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு இல்லையா சொல்கிறாங்க. நம்ம டே எதுவும் சொல்லாமல் உன்னால் தான் நான் ஜிமினே நான் லாஸ் பண்ணிட்டேன், ஜிமின் போனதுக்கு ரீசன் நீ தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரியல. அதுக்கு காரணம் என்னட்டே சொல்ல தப்பு தான் சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அவருக்கு சொல்லவே மாட்டேங்கிறாரு, எதுவுமே சொல்லாமல். இங்கே பாரு ஜங்குக்கா, இனிமேல் உனக்கு எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆக சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இதுக்கு மேலே உங்க கூட இருக்க முடியாது சொல்கிறாங்க. இங்கே பாருட்டே ஜிமின் என்னை விட்டு போய் எங்கே ரொம்ப தூரம் போயிட்டா, எங்கே போனானே தெரியல, நீ என்னை விட்டு போயிடாதட்டே, நீ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு டே கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னட்டே சொல்கிறேன், நான் உன்ன மேலே பாசமாக தான் இருக்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல், ஆனால் இதுக்கு மேலே உங்ககிட்ட ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குட்ட எதுவுமே சொல்லாமல் இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு அவர் ரொம்ப அழுறாரு. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது தான் அவர் கம்ஃபர்ட்ஸான ஒரு பர்சன் வராங்க. நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. உனக்கு கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் லைஃப் பார்ட்னர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. டே நீ யாரை சொல்கிறாங்க. ஒரு ஜேஹோப் யாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இல்லையே ஜேஹோப் வந்துட்டு அப்போது ஃபாரினில் தானே ஃபாரினில் இருந்தாரே சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. இப்போது நம்ம டே தான் ஒரு நிமிஷம் சுகா ஏன் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ சுகா கிட்ட வராரு. என்னடா டே ஹேங்னு கூப்பிட்றா சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சாரி இங்கே பாரு சுகா அங்கே வாசிச்சாங்க. இப்போ சுகா கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. சுகா ஏங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி நான் சுகா ஏங்க தான் சொல்கிறாங்க. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒன்றும் புரியல. டே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நானும் சுகா ஏங்க தான் லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. எங்கள் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 3 months பிஃபோர் தான் மேரேஜ் ஆனிச்சு. இப்போ ஜெகோப் எங்க இங்கே வந்ததே எங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தாங்க. மேரேஜ் அப்போ அவரால் வர முடியல. எங்கள் மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக எங்கள் ஃபேமிலியில் மட்டுமே வச்சு நடந்துச்சு. அந்த ரீசனால் தான் அவர் இப்போ வந்தார் சொல்லிட்டு நம்ம ஜெகோப்பையும் பார்த்து நம்ம டே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியல. என்ன டே சொல்கிறதுக்கு. ஆமாம் நீ நினைக்கிறான் ஜிமின் எப்படி டக்கு நீ நான் ஜங்குக்கிட்டேருந்து ஜங்குக்கிட்ட இருந்து சொல்லிட்டேன். ஆனால் ஜங்குக்கிட்டேருந்து எனக்கு எப்போவுமே லவ் கிடைக்கவே இல்லை. சரியா லவ் கிடைச்சது எதுவுமே அஃபெக்ஷன் தான். அது உன் மேலே காட்ட வேண்டிய அவன் வந்துட்டு ஒன்றா தான் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பார்த்துருக்கான், என்ன தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி பார்த்துருக்கான், அப்படி தான் இருந்திருக்கான். அவனுக்கு அது புரியல. ஏதோ என் மேலே ஒரு அட்ராக்ஷனில் லவ் சொல்லிட்டான். மற்றபடி அவங்ககிட்ட எப்பவும் பாய் ஃப்ரெண்ட் நடந்துக்கிட்டே இல்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தது எல்லாமே நான் சுகா கிட்டேருந்து கிடச்சி சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் அன்றைக்கி நான் அவனை விட்டு வெளில வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்படியே ரோட்டோட கார்னரில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன். என்னடா பண்ண போகிறோம் லைஃப்பில் சொல்லிட்டு. அப்போது என்னோட ஷோல்டர் ஒரு ஹேண்ட் வந்து இருந்துச்சு. நான் திரும்பி பார்க்கும்போது சுகா நான் டக்குனு சுகா எங்கள் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுதேன். ஏன்னா இது வரைக்கும் அவர்கிட்ட இந்த விஷயத்தை எதுவும் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நிமிந்து நம்ம சுகா பார்க்குறாங்க. நான் அவன்கிட்ட கேட்கவும் இல்லை. அவன் ஹார்ட்டாக இருக்கான்னு மட்டும் தெரியும். அவனுக்கும் ஜங்குக்கும் ஏதோ பிரேக்கப் ஆகிருக்கு, ஏதோ ரீசன் இருக்குது. ஆனால் அதை மட்டும் அவன்கிட்ட நான் கேட்கல என்ன ரீசன் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க நடந்துக்கிட்டு நான் பார்த்ததும் இல்லை. அந்த ரீசன் நானும் டே வந்து கூட்டிகிட்டு போய் கம்ஃபர்ட் பண்ணேன். அதுக்காக நான் அவனை எடுத்துக்கலாம்னு நினைக்கல. ஆனால் நான் வந்து கம்ஃபர்ட் பண்ணேன். எந்த விதத்தில் நான் அவனுக்கு கம்ஃபர்ட் சொன்னால் மாறணும் எனக்கே தெரியல. டேவே ஒரு கட்டத்துக்கு மேலே என்கிட்ட ரொம்ப ஃபாலோ ஆகிட்டேன் சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்துச்சு. டே ஆசைப்படுறது எல்லாமே எனக்கு வந்துட்டு டே மேலே ஸ்டார்டிங்கில் க்ரஷ் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன் ஜங்க் லவ் பண்ணுறான். ஆனால் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எப்போ அவன் ஹர்ட் ஆகிட்டு வந்தானோ அந்த டைமில் நான் கம்ஃபர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் என் மேலே ஃபாலோ. நான் 2 பேரும் வந்துட்டு ரொம்ப வருஷமாக லவ் பண்ணோம். அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அவனே கேட்டான் என்னை மேரேஜ் பண்ணிக்க சுகா சொல்லிட்டு. அந்த ரீசனுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜே பண்ணிக்கிட்டேன். எனக்கு டே நான் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், இது போதும் எனக்கு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம டே பார்க்குறாங்க. உண்மையாக உனக்கு தேங்க்ஸ் தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறது. ஆமாம் உண்மையாகவே நான் ஜங்கு மேரேஜ் பண்ண ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா எப்போவுமே அவனால் என்ன ஒரு பாய் ஃப்ரெண்டாக பார்க்க ட்ரீட் பண்ண முடியல. ஆனால் சுகா அப்படி கிடையாது. அவர் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக, ஒரு ஹஸ்பண்டாக, ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக, பெஸ்ட்டாக எல்லாத்துலேயும் அவர் எனக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஜெமீன். ஒரு பக்கம் எனக்கு ஹர்ட் ஆனிச்சு தான் ஜங்குக்கு அவர் என்னை மறக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் சுகா என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். யாருக்குமே இது ட்ரூவாக இருந்தவங்க லவ் பண்ணணும் அப்படின்றதான். இல்லை வந்துட்டு லவ் இல்லாமல் வெறும் அஃபெக்ஷனோ அட்ராக்ஷனோ இருந்ததுன்னா அது லைஃப் நல்லாவே இருக்காது சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நீ ஜங்க மீட் பண்ணவே இல்லை. நாங்கள் இங்கே தான் நான் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன். நம்ம சுகா கூட வேறு ஒரு கண்ட்ரிக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் நாங்கள் ஒரு 2 years வந்துட்டு ஃபாரின் வந்து ரிட்டர்ன் வந்தோம். அதுக்கப்புறம் கூட ஜங்க் வந்து என்னை எப்போயுமே மீட் பண்ணவே இல்லை. உனக்கு தெரியுமா. அவன் ட்ரூவாக லவ் பண்ணால் நான் பிரேக்கப் சொல்லி போயிருந்தா கூட என்ன ரிட்டர்ன் வந்துருக்கலாம். என்னை தேடி ஒரு நாள் கூட வந்ததே கிடையாது. நான் விட்டுட்டு வந்தது டேலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் அவனை கான்டாக்ட் பண்ணதே இல்லை, என்கிட்ட பேசினதே இல்லை. நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறான் அவன் தெரிஞ்சுக்கிறது கூட கிடையாது. அவன் வந்துட்டு கோல்டாக இருக்கான் நீ சொல்லிட்டு எனக்கு தெரியுது. ஏன்னா நான் அவனை பார்க்கவே இல்லை. ஈவன் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸு கேங்கில் நம்ம கேங் யாருமே வந்து அவனை மீட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்பிச்சிருக்கேன் என் கூட ஜின்னு என் கூட மேரேஜ் ஆகிட்டு ஃபாரினில் தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஜெகோப் என் கூட இப்போ தான் வந்தாங்க. நானும் சுகம் கூட இங்கே தான் இருக்கும். ஆனால் அவன் இது வரைக்கும் எங்களை மீட் பண்ணதே கிடையாது யாரையுமே. அவன் பிஸ்னஸ் மேன் ஆயிருக்கான் மட்டும் எனக்கு தெரியும். அதை தாண்டி அவனை பற்றி நான் தெரிஞ்சு கூட விரும்பல. முன்ன மட்டும் தான் நாங்கள் தேடணும். எல்லாரும் சொல்கிறாங்க என்னன்னு. ஆமாம் ஒன்றை தான் ஜெகோப் எங்க தேடிட்டே இருக்காங்க. எங்கே இப்போ ஜின்னு ஹாயாங்க நான்
ஷுகா ஜேஹோபிலாம் ஒன்று வந்து எண்ணும். மற்றபடி நாங்கள் ஜமுக்கை தேடவும் இல்லை, ஜமுக்கு எங்கள் யார்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணவும் இல்லை, பேசுகிறதும் இல்லை, எல்லாத்தையும் அவனை ஸ்டாப் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா அவன் அவ்வளோ கூட இருக்க ரீசன் சொல்கிறாங்க. அதுவா நம்ம ஒரே டைமில் விட்டு வந்துட்டோன்ற ரீசனுக்காக தான் கோவப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜமுக்கை பற்றி நம்ம டே தான் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் உனக்கு ஜமுக்கை உனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காது ஏங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவானா, எப்போதும் என் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தானா, அந்த ரீசனால சொல்கிறாங்க. பாரு எனக்கு புரியுது, சரி நீ அவனை லவ் பண்ணுற ஒன் சைடாக இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஹோபியாங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் பார்த்து போனடா உன்னை நான் கூட்டிட்டு பெண் பண்ணி எங்கே போய்ட்டு குழந்தைலாம் பார்த்து கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல எங்களை தனியாக தான் இருந்தேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டியையும் அங்கிளும் என்னை பார்த்து தப்பாக நினச்சிடான்னு இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன வளர்த்துருக்காங்க சொல்கிறாங்க. என்கிட்ட சொன்ன நான் பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல ஏன்னு சொல்கிறாங்க. சாரி சொல்லிட்டு ஜிமின் ஜெகப்ட்ட சொல்ல ஜெகப்தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேபி ஓடி வருது. இப்போ சுகா பார்க்குறாங்க டேக்கிட்ட. ஏன்ட்டு என்கிட்ட கூட சொல்கிறாங்க. இதுக்காக தான் ஜிமின் இவ்வளோ கஷ்டப்படுத்தேன்னு சொல்கிறாங்க. எனக்கு இவன் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு போயிருக்காங்கன்னா தெரியாது சுகா. நான் இவன் சடனாக போயிட்டானா, எங்கே போயிருப்பான், என்ன பண்ணுவான் சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி நான் வந்துட்டு இவன் இந்த மாதிரி போயிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. இப்படி இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஜங்குக்கு கூட தெரியாமல் இவன் கூட்டிகிட்டு வந்து தனியாக நானே பார்த்துருப்பேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன டேஸ்ட் வருது, இந்த லவ் தான் இவ்வளோ கேரிங்காக நீ என்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கிறனால தான் உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, உன் லைஃப்பில் வந்து மூவ் பண்ணி போகணுன்னு தான் நினச்சேன். நான் உன்னோட லைஃப்பும் ஜமுக்கா லைஃப்பும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன் சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ரீசனால் தான் நீ மேலே இவ்வளோ லவ் கேர் வச்சுக்கனால தான் நானும் அவன் பண்ண தப்பை கூட சொல்லாமல் இருந்தேன். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன்கிட்ட நான் சொல்லாமல் அவனை விட்டு வந்ததுக்கு ரீசன் இதுதான். இல்லை நீ தானே தப்பு பண்ண, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை மிஸ்யூஸ் பண்ணது நீ தான் சொல்லிட்டு ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஆனால் நீ என்கிட்ட கேட்டலையா, என்கிட்ட வந்துட்டு ப்ராமிஸ் கேட்டல, உன் மேலே நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் உன் மேலே ட்ரூவாக கேரளா வச்சுருக்கேன். அந்த ரீசனால் தான் நான் வந்துட்டு சொல்லாமலே வந்துட்டேன், உனக்காக தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிமின் டேவிட் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணி ஆடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகானது. இங்கே பாரு அந்த ஒரு மிஸ்டேக்னால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே உடஞ்சிச்சு இல்லை சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மேலே வச்சிருக்க பாசம் எப்பவும் உடையில, ஜஸ்ட்டு நம்ம பிரிஞ்சிருந்தோம் அவ்வளோ தான் சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் இப்படி ஹாப்பியாக இருக்கட்டே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமின், நீ வந்து கில்ட்டே ஃபீல் பண்ணாதா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம அதுக்கப்புறம் ஜங்க் வந்துட்டு வேறு யாருக்கிட்டையும் மூவ் ஆன் பண்ணவே இல்லையா சொல்லிட்டு நம்ம ஜெகப் கேட்குறாங்க. தெரியல யங் சொல்கிறாங்க. இப்போ டேவும் பார்க்குறாங்க. இல்லை அவன் லைஃப்லேயே வேறு யாருமே இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் நான் வந்துட்டு கேட்டேன், அவனோட செக்ரட்டரி ஒருத்தன் ஒரு அவனை எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஜாயின் மூவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் தெரியுமா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன்கிட்ட தான் ஒன் டைம் நான் கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் யாருக்கிட்டையுமே வந்து பேசுறதில்ல, தனியாக இருக்கான். ஈவன் அவங்க அப்பா அம்மா கூட அவன் இல்லை தனியாக தான் இருக்கான்னு சொல்லி சொன்னான். அவன் அந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, தனியாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அமைதியாக இருக்காங்க. இப்போ பேபி தான் ஓடி வருவோம். நம்ம ஜெகோ போய் தூக்குறாங்க. இப்போ ஜிமின் இப்போ உன் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன யங் இருக்க சொல்கிறாங்க. டே என்னடா சொல்கிற, உன் லைஃப் ரொம்ப எங்கேஜ்ரா, என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க சொல்கிறாங்க. பரவாயில்ல யங் சொல்லிட்டு இங்கே அடிச்சிருவோம் உன்னை, இங்கே பாரு உன் லைஃப் இப்படிலாம் போயிடக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை யங் இதுக்கு மேலே என்ன ஒரு லைஃப் வந்து யோசிச்சு பார்க்க முடியாது, இப்போ எனக்கு பேபி இருக்கான், இவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறாங்க. இவங்களாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிமின் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு பேபியை சுமந்துட்டு போயிட்டு தனியாக ஒரு கண்ட்ரியில் வேறு ஒரு கண்ட்ரியில் தனியாக படித்து இப்போ ஜாபும் பார்த்துட்டு பேபியை ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பார் சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுது. இப்போ பேபி வந்து க்யூட்டாக வந்து பார்க்குது, நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. இவன் அவனை மாதிரி இருக்கான்ல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ஜெகப் நடந்து பண்ண நினச்சி கூட பார்க்கலடா சொல்லிட்டு நம்ம ஜெகப் ஒரு மாதிரி இருக்குது. சுகாவும் பார்க்குறாரு. அப்படின்னா டே அன்றைக்கி நைட்டு நீ அழுத சொல்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ சுகாக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது. சரி வீட்டு நடந்துச்சு, இத்தனை டேஸ் ஆகிடுச்சு, அவனுக்கே தெரியாமல் தானே நடந்திருக்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போது ஜெகப் தூக்குறாங்க. பேபி தூக்கிட்டு நீ பேசாமல் நம்ம போவோமா, நீ கிராண்ட்மா கிட்ட வரியா, ஃபாரின் போவோமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் யங் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. வேண்டாம் யங் அங்கிள் ஆண்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ இவருக்கும் புரியுது, நான் கொஞ்சம் பேசி அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. யங் உங்களுக்கு எப்போ மேரேஜ் சொல்கிறாங்க, நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை சொல்லிட்டு ஜெகப்பு சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க எல்லாரும் ஜிமின் வீட்டுக்கு தான் வராங்க. வந்துட்டு ஜிமின் வீட்டை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக வச்சுருக்காரு ஜிமின் வீட்டை. பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் எல்லோரும் வந்திருக்காங்களா, அங்கிள் வாங்க உட்காருங்க, எங்களோட ப்ளே பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகோ பாருன்னு எக்ஸ்ட்ரா அடுத்த நாள் வந்துட்டு ஃபாரின் போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின் இப்போ நான் நாளைக்கு போகணுண்டா சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சரி நீ சேஃபாக இருந்த பிள்ளை நான் இருந்து போய் எங்கே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இங்கே தான் டேவும் சுகாவும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாரு. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாரு. சரி ஓகேட்டு இப்போ நம்ம ஜெகோ அன்றைக்கி நைட் அவங்க எல்லோரும் ஒன்றா தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் எல்லாருக்கும் குக் பண்ணி தராங்க. எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பேசிட்டு நம்ம ஜெகோ சுகா நம்ம டே 3 பேர் கிளம்பிடுறாங்க. பேபியும் ஜிமின் தான் இருக்காங்க. இப்போ பேபி கேட்குது, அம்மா அது யாரும் சொல்லி கேட்குறாங்க. அதுவா அது உன்னோட அங்கிள் சொல்கிறாங்க. அப்படியா, இங்கே எனக்கு அங்கிள் எல்லாமே இங்கே இருக்காங்களா. ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவங்க பேபிட்ட ஹாப்பியாக பேசுகிறாங்க. அதனால் ஏன் உங்களை அங்கிள் அடிச்சாங்க சொல்கிறாங்க. அதுவா அது தெரியாமல் அடிச்சிட்டாங்க. சரியா என் மேலே தப்பு அதான் சொல்கிறாங்க. தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேபி கூட கேட்குது. ஆமாம் சொல்லிட்டு லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணி அப்படி வந்துட்டு தூங்க வைக்கிறாங்க. இப்போ டேஸஸ் போகுதா. இப்போ ஜிம் நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வராங்க. ஜமுக்கா பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தான் ரீசனாக ஜமுக்கா இப்படி கோல்டாக மாறினதுக்கு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்னு பார்க்குறப்போலாம் அப்படியே தான் அதே மாதிரி பார்க்குறது. அவர்
அவர் ஃபர்ஸ்ட் டைம் எப்படிலாம் பார்ப்பாரு அவங்க வீட்டில் அதே மாதிரி தான் டேவை பார்க்கும்போது ஒரு டைம் கூட ஜங்கு இந்த மாதிரி ஃபீலே வராது. நான் ஜிமினை பார்க்கும்போது மட்டும்தான் அவர் அப்படியே பார்த்துட்டே இருப்பார், வச்ச கண்ணே வாங்காமல் பார்க்குறாரு. நம்ம ஜிமின் அப்படியே கொஞ்சம் நிமிந்து பார்க்கும்போது நம்ம ஜங்கு வேறு பக்கம் டேரக்ஷனாக திரும்பிடுறாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு டேசன். அவங்க நிறைய கேள்வி இருக்குது. ஒரே டைமில் நான் லவ் பண்ண 2 பர்சன் விட்டு போயிருக்கீங்க. ஏன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ, எனக்கு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை தாண்டி உன் மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன், அது ஏன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் புரியாது. ஆனால் நீ ஹார்டானால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நானும் உன்னை ஹர்ட் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் தானே உங்கள் மேலே தான் தப்பு, நான் என்ன தப்பு பண்ணேன்னே சொல்லாமல் எல்லோரும் என் மேலே ப்ளேம் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. எங்கள் ஜிமின் அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஜங்குக்கு ஸ்டில் ஜிமின்கிட்ட நார்மலாக பேசவே இல்லை. ஜிமினும் சரி ஓகே ஜங்கு அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிமின் தான் வந்துட்டு என்னுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. என்னமோ அப்படி சொல்கிறாங்க. சொல்லு ஜிமின்னு சொல்கிறாங்க. என்னமோ இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஃபீவராக இருக்குது? ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, எல்லாம் வர முடியாது சொல்கிறாங்க. நீ ஒரு மெயில் பண்ணிட்டு ஜங்கு சாருக்கு இல்லை ஒரு திட்டு வர சொல்கிறாங்க. ஓகே நான் மெயில் பண்ணிடுறேன் நீ சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமினும் ஜங்குக்கு ஒரு மெயில் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வீட்டில் இருக்காரு. இப்போ நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க ஜிமின் வர வேண்டிய டைமில் வரவே இல்லை. எப்போவுமே டைமுக்கு கரெக்டாக வந்துடுவார். இப்போ பார்க்குறாங்க வரல சொல்லிட்டு ஜங்கு தான் பார்க்குறாங்க. என்னமோ சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க எங்கள் செக்ரட்டரி கேட்குறாங்க. அதுவா அவர் கொஞ்சம் ஒர்க் இன்றைக்கி அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபீவராக சார் லீவ் போட்டிருக்காரு என்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு மெயில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அவர் இமெயில் அனுப்பியிருக்காரு. ஜங்கோட மொபைல் நம்பர் கூட ஜிமின்கிட்ட இல்லை. அந்த மாதிரி அவர் எதுவாக இருந்தாலுமே மெயிலில் தான் பண்ணுவார். நம்ம அது மட்டும் இல்லாமல் லீவ் கேட்குறதாலும் மெயிலில் தான் கேட்கணும். அதனால் அதுக்கான பர்மிஷனோட வாங்கியிருக்காரு. இப்போ ஜங்குக்கு வந்து மனசை கேட்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஒரு செக்ரட்டரி தானே என்ன இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு ஜிமின் ஆச்சு, அதனால் அவருக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா மதியானத்துக்கு மேலே கிளம்பிட்டு பார்க்குறாரு. இப்போ ஜிமினோட அந்த மென்ஷன் பண்ணிப்பில் அட்ரஸை பார்க்குறாரு. அந்த ஃபைலில் பார்த்துட்டு டேரெக்டாக அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் பேபி பார்க்குது. மம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லி கேட்குறாங்க. மம்மா எனக்கு மில்க், சரி ஓகே நான் வந்து மில்க்கை ஹீட் பண்ணி தரேன், நீ போய்ட்டு ஹோம்ஒர்க் பண்ண போக சொல்கிறாங்க. இப்போ பேபி போய்ட்டு ரூமில் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் தான் பேபிக்கான மில்க்கை வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்காங்க. டோர் பெல் ரிங் ஆகும்போது யார் ஒரு வேளை சுகர் டேவாக இருக்குமோ சொல்லிட்டு ஜிமின் தான் வந்துட்டு ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் எனக்கு தெரியும் சொல்லிட்டு போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பார்த்தா ஷாக் ஆகிடுது. பார்க்குறாங்க பாஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது ஃபீவர் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்க் பார்க்குறாங்க. உள்ளே வரலாமா சொல்லி கேட்குறாங்க. வாங்க அப்படி சொல்லி ஜிமின் அப்படிக்குள்ளே வந்து கூப்பிட்றாங்க. இப்போது ஜங்குள்ளே வராங்க. உள்ள வந்துட்டு அப்படி சோஃபாவில் உட்காடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி கிச்சனில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது. ஜிமின் தான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு கிச்சனில் ஓடுறாங்க. ஓடி பார்த்தாங்க மில்க் ஒரு மாதிரி பர்ன் ஆகிட்டு அப்படின்னா ரொம்ப இதாகிடுச்சு. ஜிமின் டக்குன்னு அவசரமாக அடுப்பில் கீழே இறக்குறாங்க. கையில் சுட்டு விட்டு போச்சு. அவங்க பின்னாடி வந்துருப்பாங்க. என்ன பண்ணுற சொல்லிட்டு அப்படி டக்குன்னு ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறத பிடிச்சி அங்கே அந்த பைப்பை அந்த டேப்பை திருவிட்டு அதில் வைக்கிறாங்க ஹேண்டை. அப்படியே வந்துட்டு தண்ணி அதில் படம் தான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஹீட் ஆகிருக்கும் அவங்க ஹேண்ட் ஒரு மாதிரி அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு அறிவே இல்லையா, அப்படி கேர்லெஸ் தான் ஒர்க் பண்ணுவேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. பழைய ஜங்கோட அதே கேரிங் என்ன இப்போ கொஞ்சம் கோல்டாக தெரியுது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே பாஸ் சொல்கிறாங்க. என்ன பாஸ் அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஜங்குன்னு கூப்பிட மாட்டேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்குன்னு கூப்பிடணும்னு நீங்கள் என்னோட பாஸ் தானே சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, எதுவும் சொல்ல மாட்டேன். டக்குன்னு அந்த அடுப்பெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் மாதிரி இதாக இருக்குது சொல்லிட்டு அவர் எடுத்து உரமா வைக்கிறார். உரமா வச்சுட்டு என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போது கரெக்டாக நம்ம ஜங்கு அனுப்புறாங்கன்னா ஜிமினோட 4 வீலர் கையை வைக்கிறாங்க. பார்த்தா ஃபீவர் அப்படியே இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனேன் எதாவது கேட்குறாங்க. நான் போனேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஒரு பேபி வாய்ஸ் கேட்குது. மம்மா அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. இப்போது ஜங்கு பிளான் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குட்டி பேபி வந்து நின்றுட்டுருக்கு. அதுவும் அது ரேபிட் ட்ரெஸ் போட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படின்னா ஜங்கு குட்டி வயசில் இப்படி தான் இருந்திருப்பாரு. இதே மாதிரி தான் அந்த பேபி இருக்குது. இப்போது நம்ம ஜங்குக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மம்மா அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ஜிமின் இது யார் உன்னை எதுக்காக மம்மான்னு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காது. அது ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு என்ன பண்ணுறாங்க. ஜிமினை ஹேண்ட் அப்படி டைட்டாக பிடிக்கிறாங்க. சொல்லு அவன் யார் எதுக்காக உன்னை மம்மான்னு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ பேபி பார்க்குது. ஏய் அங்கிள் அப்படி சொல்லிட்டு கிட்டே வந்துட்டு அடிக்குது இல்லை கால்கிட்ட. அங்கே பாரு மம்மா ஹேண்டை விட்டு மம்மாவுக்கு வலிக்கும், மம்மாவுக்கு ஃபீவர் கையை விட்டு அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் தான் இங்கே பாருமா சார் இங்கே பாரு இது என்னோட பாஸ் அப்படி சொல்கிறாங்க. பாஸாக இருந்தால் அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லுது. இப்போது இந்த பேபி பேசுறது அது டங்க் அந்த இதெல்லாம் அப்படின்னா அது பேசுறது அந்த சீக்ஸு அந்த நோஸ் அந்த ஐஸு அது எல்லாத்தையும் பார்த்தா அப்படியே டிட்டோ ஜங்குக்கு மாதிரியே இருக்குது. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சரின்ட்டு இந்த ரேபிட் ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இப்போ பேபி தான் வந்துட்டு விட்டு எங்கள் மம்மா கையை விட்டு சொல்லிட்டு இப்போ ஜங்கு விட்டுறாங்க. விட்டுட்டு
நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜங்குக்கு நீ நீ உட்காருங்க, நான் வந்து சொல்கிறேன் பேபி தான் ஜிமின் தான் பேபி தூக்குறாங்க, தூக்கிட்டு வந்துட்டு ரூமில் உட்கார வைக்கிறாங்க. அங்கே பாரு பேபி, அவங்க என்னோட பாஸ் ஓகேன்னு எதுவும் சொல்லக்கூடாது, இல்லை நான் வந்துடுறேன் சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ரூம்லேயே உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு மில்க் ஹீட் பண்ணி வரல, அந்த அங்கே கொஞ்சம் மில்க் கொஞ்சம் எடுத்து பேபியில் கொடுத்து இந்த குடி நான் வந்துடுறேன் சொல்லிட்டு ரூமில் உட்கார வச்சுட்டு வந்துடுறாங்க. எங்கள் வெளில ஜங்கு தான் கோவம் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் வெளில வரா, நீ மேரிடா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் ஜங்கு கிட்ட ஜங்கு ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. ஜிமின் வந்து இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ எப்படி உனக்கு அந்த பேபி அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த பேபி யாரும் சொல்கிறாங்க, என்னோட தான் சொல்கிறாங்க, மேரேஜ் ஆகும் பேபி அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் நான் பெற்ற குழந்தை தான் என்னோட தான் அப்படி சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன், மேரேஜ் ஆகாமல் எப்படி சொல்கிறாங்க, நான் ஒரு பர்சன் லவ் பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கு கோவம் வருது, லவ்வா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த பேபிக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 4 years இருக்கும். நீ எப்போ லவ் பண்ண, யார் லவ் பண்ண, நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம், ஒரே ஃபேமிலியாக ஃப்ரெண்டாக ஒன்றா தானே இருந்தோம், என்கிட்ட ஹைட் பண்ணிட்டு நீ லவ் பண்ண யாரையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, இல்லை நான் லவ் பண்ணது இந்த பாசனுக்கு தெரிய சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்க கூட ஃபிசிக்கலாக இருந்திருப்போ எப்படி பேபி வந்திருக்கும்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதை சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. அது ஒரு மிஸ்டேக் சொல்கிறாங்க. மிஸ்டேக் அப்படி சொல்லி ஜிம்மு ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் மிஸ்டேக்கை நடந்துச்சு சொல்கிறாங்க. இங்கே பாரு அந்த பர்சன் யாருன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்காக அப்படி தனியாக கஷ்டப்படணும், அந்த பர்சன் எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு உனக்கு யாரும் நினைக்காத, இப்போவும் நான் இருக்கேன் சரியா, நீங்கள் வேணால் எடுத்து போட்டு போயிருக்கலாம், நான் அப்படி கிடையாது. இப்போ அந்த பர்சன் எங்கே மட்டும் சொல்லு, அவன் எங்கே இருந்தாலும் அவங்க கழுத்தை பிடிச்சிட்டு வந்து உங்களை நிற்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்கு கூட கோவம் அந்த பாசம் அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை அந்த பாசல் மேலே தப்புன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்லி ஜிம்மு பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அந்த பாசலோட தப்பு இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அவர் மேலே தப்பு இல்லை, அவர் கொஞ்சம் கண்ட்ரோலே இல்லாமல் இருந்தார், ட்ரிங்க் பண்ணியிருந்தாரு, நான் தான் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் தெரியாமல் நடந்துருச்சு, அவர் மேலே தப்பு இல்லை, அவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு பேபி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த பாசன் மேலே தப்பு இல்லை, அந்த ரீசனால சொல்கிறாங்க. நீ அந்த அளவுக்கு லவ் பண்ணுற ஒரு பாசனை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நீ என்கிட்ட ஹைட் பண்ண சொல்கிறாங்க, அவருக்கே நான் லவ் பண்ணுறது தெரியாதப்போ நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, உன்னை நான் பாவம்னு நினைக்கிறதா இல்லை ஏன் மாதிரி நினைக்கிறதா, ஏன் இப்படி இருக்குது அப்படி ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. ஃபீவருக்கு மெடிசன் எடுத்து சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. யார் நீ எடுத்துருப்பா சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பேக்கெட்லேருந்து மெடிசன் எடுக்கிறாங்க. இதை போட்டு சொல்கிறாங்க. ஜிமின் இல்லை சொல்கிறாங்க, போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி பக்கத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. இதை குடி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டேப்லெட் போட்டுக்கிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓகே பாஸ் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு என்ன கேட்குறது தெரியல. எங்கள் பேபி தான் வந்துட்டு ரூமில் உட்காந்துருக்கு, அவர் எதுவுமே சொல்லாமல் பேபி பேர் என்ன சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ பேபி ரூமில் வந்து வெளில வந்துடுது. என் பேர் ஜங்சன் அப்படி சொல்லுது. ஜங்குக்கு இந்த பேர் கிட்டது ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா அவர் நேமோட கனெக்டடாக இருக்குது, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா ஜிம்மில் வந்து அடிக்கடி ஜங்க குக்குசான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதை அவர் திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் என் பேர் ஜங்சன், மம்மா கால்வி குக்கி அப்படி சொல்லிட்டு பேபி சொல்ல. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. குக்கி அப்படி சொல்கிறாங்க. மம்மா எனக்கு குக்கின்னு கூப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு பேபி சொல்ல. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஜங்குக்கு தான் ஜிமின் வந்து ஜிமின் தான் ஜங்கு வந்து குக்கி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போது அதுக்கப்புறம் இவன் டே கூட கூப்பிட விட மாட்டார். நம்ம ஜங்கு ஜிமின் மட்டும் தான் கூப்பிடுன்னு சொல்லுவார். இங்கே பார்த்தா அந்த பேபி நம்ம ஜிமின் வந்து குக்கின்னு கூப்பிட்றது. அப்புறம் இந்த பேபி இந்த மாதிரி ஜங்ஷன் நேம் இருக்குல்ல, அவருக்கு வீடாக இருக்குது, பேபி ஜங்குக்கு மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்க அவருக்கு இங்கேயும் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அப்படி வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏதோ ஒன்று புரியல. இப்போ ஜிமின்கிட்ட பார்க்குறாங்க. ஜிமின் எதனா என்கிட்ட ஹைட் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு கால்மே ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இல்லை ஜங்குக்கா நான் உன்ட்டு ஹைட் பண்ண சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ ஜங்குக்கு இந்த பேபி பார்க்குது. இங்கே பாரு நீ கூட பார்க்கறதுக்கு பிக் பண்ணி மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த பேபி சொல்ல. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீ நம்ம அம்மா சொல்லுவாங்க நான் வந்து பண்ணி ஸ்மைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நீ கூட பார்க்கறதுக்கு பிக் பண்ணி மாதிரி இருக்கா, நம்ம 2 பேரும் ப்ளே பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ப்ளே பண்ணணும்னா இப்போ எனக்கு ப்ளே பண்ண டைம் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் வரேன் சொல்கிறாங்க. அப்படியா நெக்ஸ்ட் டைம் ப்ராமிஸாக என் கூட ப்ளே பண்ணணும் சொல்லிட்டு பிங்க்கு ஃபிங்கர் காட்டுது. எப்படி ஜிமின் நம்ம ஜங்கு கூட காட்டவங்களும் சேம் அதே மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக்கும் பிங்க்கு ப்ராமிஸ் சொல்லிட்டு அப்படி ஹேண்டை காமிக்கிறாங்க. 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு நான் கிளம்புற சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆஃபீஸில் போய்ட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அவருக்கு புரியவே இல்லை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கார். இப்போது நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க பெருசாக கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, பேபி நெக்ஸ்ட் டே வந்து ஜிமின் வந்து டைமுக்கு ஆஃபீஸ் வந்துடுறாங்க. பேபி ஸ்கூல் போயிடுது. ஜிமின் வந்து அவர் பாட்டு எப்போ கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஜிமினே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு இப்போ சில வந்துட்டு மெமரிஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு இப்போ ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, ட்ரிங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன, அடிக்கடி ஒரு ட்ரீமில் ஒரு பர்சனை கிஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு பர்சன் கூட இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ட்ரீம் வந்து வரும். அது ட்ரீமாக மட்டும் வரும். அது யாருன்னு கூட அவரால் ரெக்கனைஸ் பண்ண முடியாது. அது டே இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா அந்த பர்சன் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு வந்துட்டு அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்குது. அந்த லிப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அட்மைர் ஆகும். அது அவருக்கு எப்படின்னா ஃப்ளாஷ் ஆகும். ஒரு லிப்ஸ் நோஸ் சொல்லிட்டு ஆனால் ஃபேஸை மட்டும் அவரால் பார்க்க முடியல.
இந்த ட்ரீம் எதனால் அவருக்கு வருதுன்னே தெரியாமல் இருந்திருக்கும். அதுவும் அவர் வந்து நினச்சிருப்பாரு ஒரு டெசைராக இருக்குது, அந்த டெசைர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு ட்ரீம் வருது, அதில் ஒரு ட்ரீமில் ஒரு டெசைராக வந்து நான் அதை கிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் நினைப்பார் என்னோட அந்த டெசைர் யாராக இருக்கும் சொல்லிட்டு. ஜங்கு அடிக்கடி நினைப்பாங்க அது டே கிடையாதுன்ற மட்டும் அவருக்கும் தெரியும். அதனால தான் அவருக்கு டே கிட்டதுமோ ஆகணும்னு நினச்சிருப்பார். இப்போ நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க அப்படியே அதை பார்க்க அந்த ட்ரீமையும் அப்படி நம்ம ஜிமினையும் பார்க்கும்போது சேமாக இருக்குது. அந்த லிப்ஸ் அது எல்லாமே அட்ராக்டிவாக அப்படியே இருக்குது. அவருக்கு ஜிமின் கிட்ட ஐஸ் எடுக்க முடியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு இப்படி பார்க்குறதுக்கு ஆக்கவராக இருக்குது. இவன் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஜிமின் வந்துட்டு ஜங்கோட ரூம்குள்ளே தான் ஒரு செக்ரட்டரியாக ஒரே இடத்துல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட ஜங்கு கிட்ட போக முடியல. ஜங்கு பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டியாக அவர் ஃபீல் ஆகுது. என்ன பண்ணுறாரு வெளியிலே உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுறாரு. இப்போ எதனா கேட்டால் கூட நம்ம என்ன மட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஜங்கு கோவம் வருது. எங்கள் செக்ரட்டரி எப்படி சொல்கிறாங்க அவங்க கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிமின் ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் ஒரு பொண்ணு ஜிமின் கிட்ட ரொம்ப ஃப்ளட் பண்ணுறா. அவருக்கு ஜிமினை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த பொண்ணு வச்சுக்கணுமாங்க பார்த்துட்டு இருக்கு. ஜிமின் வந்து டவுட்டு தான் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அப்படி பார்க்குறது ஜங்கால ஏற்றுக்க முடியல. ஜிமின் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. அப்போ டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்க் வந்துருங்க கம் டு மை கேபின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஜிமின் வாங்கி நான் வந்து என்ன சொல்லிட்டு வரேங்க பாஸ் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிமினை அப்புறம் வந்து வாலில் பின் பண்ணுறாங்க. பின் பண்ணிட்டு அவருக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணும்போது இப்போ அந்த லிப்ஸ் வரைக்கும் தான் அவருக்கு தெரியும். அந்த டெசைராக இருக்கிறது வந்து இந்த லிப்ஸ் இந்த நோஸ் அப்படி தான் வரும். அது அப்படியே வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ஜிமின் லிப்ஸ் தான். அவர் எதுவும் பண்ணாமல் அப்படி போய் ஜிமினை போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி வந்துட்டு எதுவும் சொல்லாமல் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. ஜங்கு அப்படி டீப்பாக ஜிமின் வந்து கிஸ் பண்ண அவர் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜங்குக்கு. இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கு புஷ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுற சொல்லிட்டு இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏன் நம்மளுக்கு கிஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பேசுகிறா சொல்லிட்டு நம்ம ஜிமினை வந்து ஜங்கு தள்ளுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே பாரு என்ன தவிர வேறு யாருன்னா அப்படி பேசுகிறத பார்த்தா சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே வெளில போயிடறாங்க. வெளியே போய்ட்டு ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. எப்போவுமே இவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி டியர்ஸ்லாம் வைப் பண்ணுறாங்க. அங்கே பாரு ஜங்கு ஒரு காலத்தில் லவ் பண்ணியிருக்கலாம். ஸ்டில் இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறான். அதுக்காக நான் இப்படிலாம் எடுக்கும்னு நினைக்கவே இல்லை. நான் உன் பாடி வந்து அட்மிட் பண்ணல. எனக்கு உன் பாடியெல்லாம் வேண்டாம் ஜங்குக்கு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி அழுக வருது. அப்படி டியர்ஸ்லாம் வைப் பண்ணிக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இன்றைக்கி நைட் நம்ம ஜிமின் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜங்குக்கு ஜிமின் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அதுக்கப்புறம் ஜங்கு கிட்ட போகவே இல்லை. கேபினுக்கு அவர் கூப்பிட்டு கூட அவர் போகல. அவருக்கு சாரி கேட்கும் தோணுது. சாரின்ட்டு வீட்டுக்குள்ளே வராரு. இங்கே ஜிமின் தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. பேபி க்யூட்டாக ஹாலில் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. இப்போ பேபி பார்க்குது. டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கு வந்து நிற்கிறத பார்த்துட்டு அங்கிள் வந்துட்டிங்களா மேக் பண்ணி என் கூட ப்ளே பண்ண வந்திருக்கா சொல்லி கேட்குது. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்துட்டு பேபி இப்படி பேசுறதை பார்த்துட்டு ஜிமின் வந்து இல்லை எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு வந்து நின்றுருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு பார்க்கும். இப்போ பேபி தான் வந்து ஜங்கு கூட ஓடி வந்து ஹக் பண்ணது காலை. இது பார்க்க ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு தூக்கணும் போல. டக்குன்னு அவருக்கு நீல் டர்ன் பண்ணி ஹக் பண்ணுறாரு. பேபியை ஹக் பண்ணிக்குது. டைட்டாக ஹக் பண்ணி ஜங்கு என்ன பண்ணாங்க அழறாங்க. இதை பார்க்க ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்குது. எதுக்காக இப்போ ஜிமின் ஜங்கு அழறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்து ஜங்கு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்கு எதுவுமே சொல்ல ஜிமின்கிட்ட. ஆனால் பேபி மட்டும் டைட்டாக ஹக் பண்ணி அழறாரு. இது வரைக்கும் அவருக்கு இப்போ கொஞ்சம் டேஸாக அவர் அழறதோ சிரிக்கிறதோ எதுவுமே பண்ணல. டைட்டாக பேபி ஹக் பண்ணி அப்படி அழுதுகிட்டே இருக்காரு. நான் என்ன தப்பு பண்ணே தெரியல. எல்லோரும் விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட யார் அதிகமாக லவ் கேர் காமிச்சாங்களோ, என்கிட்ட யார் பாசிட்டிவாகலாம் இருந்தாங்களோ, யார் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லோரும் விட்டு போயிட்டாங்க. நான் என்ன தப்பு பண்ணி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இன்றைக்கி மதியம் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் சொல்லிட்டு வந்துருக்கு அழறாரு. இப்போ ஜிமினுக்கு புரிஞ்சது கிஸ் பண்ணாலும் மன்னிப்பு கேட்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஜங்கு அதில் மறந்துட்டா விட்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் அந்த பேபி தான் பார்க்குது. என் கூட ப்ளே பண்ணுங்களான்னு சொல்லி கேட்குது. ஜங்கு வந்து ப்ளே பண்ணுற மூடில் இல்லை. அப்படி இருந்துமே வந்துட்டு பேபி கேட்குதுன்றக்காக அவங்க 2 பேர் ப்ளே பண்ணுறாங்க. பேபி இப்போ ஜங்கு ஃபஸ்ட் டைம் சிரிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிரிக்கிறாரு. பேபி பார்த்துட்டு பேபி சிரிக்கா. இப்போ ஜங்குக்கும் சிரிக்க 2 பேர் பார்க்குறாங்க. பாரு நம்ம 2 பேர் ஒரே மாதிரி சிரிக்கிறோம்னு சொல்லிட்டு அது போயிட்டு ஜிமினோட ஜங்குடைய ஃபோர் கிட்ட ஒரு இடிக்குது. ஆனால் அவர் வந்து கீழே தான் உட்காந்துருப்பாரு. 2 பேர் இடிச்சு ஒரு மாதிரி அழகாக விளாட்றாங்க. பார்க்க அழகாக இருக்குது. இதை பார்க்குற ஜிமினுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இது நடக்கவே நடக்காது. எப்போவுமே இது வந்து ட்ரீம் இப்போ நடக்குதுன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட்டு அவர் அங்கிளாகவும் ஜிமின் வந்து ஒரு பேபியாகவும் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வந்து டாடா அண்ட் சன்னா எப்படி இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு ஜிமினுக்கு புரியுது. இப்போது ஜங்க் தான் வந்து ஜிமின் பார்க்குறாங்க. ஃபுட்டில் குக் பண்ணிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ பேபி பார்க்குது. நீங்கள் சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்குது. நான் சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்களா என் மாமா குக் பண்ணாலும் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் தான் ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்றியா ஜங்குக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு தயக்கமாக தான் இருக்குது. கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சாப்பிடலாமா வீட்டில் சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ஓகேனா சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கும் ஃபுட் ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உட்காராங்க. இப்போ ஜிமினை ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் சாப்பிட்றாரு. இப்போ ஜிமினை பார்த்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ பேபியும் உட்காந்துருக்கு. நம்ம ஜிமின் பேபிக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஜங்கு சாப்பிட்றாங்க. அவர் மட்டும் டேஸ் வருது. அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஞாபகத்தை நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல என்ன தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ பேபி
ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்கு எப்படி சாப்பிட்றாங்களோ சேம் பேபி அப்படி தான். ஏன்னா ஜங்கு எதெல்லாம் வந்து ஒதுக்குவாங்களோ சேம் பேபி அப்படி தான் இருக்குது. இந்த ஃபுட்டெல்லாம் வந்து மம்மா எனக்கு அது வேணாம் சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்காத சொல்கிறாங்க. சரி சரி சாரி சொல்கிறேன். பேபி ஜங்கு ஜிமினும் அந்த ஃபுட்டெல்லாம் ஒதுக்கிட்டு ஜங்குக்கு எப்படி எந்த ஹேபிட் இருக்கோ அதுதான் பேபிக்கிட்டே இருக்கும். ஜிமினுக்கு இதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும் எப்போவுமே. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஜங்கு இருக்காங்களே அதனால் எந்த ரீசனால் எப்படி ஃபுட் பண்ணிடுறாரு. இப்போ ஜங்கு சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பேபி பார்க்குது. ஓகே அங்கிள் குட் நைட் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு போக மனசே இல்லை. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்குக்கு வீட்டில் வெயிட் பண்ணிட்டுவாங்க போக சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி கேட்குறாரு. இல்லை உங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு எதுவும் சொல்லாமல் எனக்காக யாரும் இல்லை வெயிட் பண்ண சொல்லிட்டு ஜங்கு சொல்ல ஜிமினுக்கு கூட ஹார்ட்டாக இருக்குது. சரின்ட்டு ஜங்கு ஜிமின் எதுவும் சொல்லாமல் சரி இப்போ டைமுக்கு போய் தூங்கலாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. தப்பாக நினச்சிக்கலாம் இங்கே ஸ்டே பண்ணிக்குவா கேட்குறாங்க. பேபிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. என்ன எங்கே இருக்க போகிறீங்களா எங்கள் வீட்டில் சொல்லி கேட்குது. வந்துட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வரைக்கும் யாரும் ஸ்டே பண்ணதே இல்லை, வா என் கூட ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேபி வந்துச்சு. ஜங்கு கூட ஹேண்ட் பிடிக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஜங்கு சொல்கிறாங்க நான் ஸ்டே பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ஜிமினும் சரி ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்கு போயிட்டு அப்படியே கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. எனக்கு இங்கே ஷர்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் பார்க்குறாங்க. ஒரே ஒரு லார்ஜ் சைஸ் ஷர்ட் வந்து இருக்கும். அவர் வந்து வாங்கியிருப்பார் அந்த டிஷர்ட்டு அதை எடுத்து கொடுக்குறாரு. இப்போ ஜங்கு அதை வேர் பண்ணிக்கிட்டு பேபி கூட ப்ளே பண்ணுறாங்க பெட்டில். ஜங்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. அந்த பேபி கூட ரொம்ப கனெக்டடாக ஃபீல் ஆகுது. அதனால் அவர் கூட நம்ம பேபி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுது. உனக்கு தெரியுமா நாங்கள் இதுக்கு வந்து வேறு ஒரு ஊரில் இருந்தோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுது ஜங்குக்கும். அதை கேட்டே இருக்காங்க. ஜிமின் அந்த கிச்சன்ஸில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வராங்க. சரி உங்க 2 பேரும் எங்கே தூங்கிட்டு என்ன பண்ணுறாங்க. ஜிமின் போய்ட்டு வேற ஒரு ரூமில் தூங்குறாங்க. பேபி ஜங்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்குது. ஏர்லி மார்னிங் பார்த்தா ஜங்கோட செஸ்ட் வந்து பேபி தூங்கிட்டு இருக்கா. ஜங்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறாங்க. இதை பார்க்குற ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவங்க ரியல் டாடா சொன்னா இருந்தாலும் அவங்களுக்குள்ள தெரியாத சொல்லிட்டு ஜிமின் எதுவும் சொல்லாமே இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா பேபி நைட்டு ஃபுல்லாக ஜங்கோட செஸ்ட் தான் தூங்கிட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு நல்லா நிம்மதியாக தூங்கிருப்பாரு. இப்போது ஜிமின் தான் பேபி அப்படியே ஜங்கு மேலே தூக்கிட்டு அப்படியே எழுப்புறாங்க. ஜங்ஷன் அங்கே பாரு சொல்கிறாங்க. இந்த பேரை கேட்க முடியல. ஜங்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. எதுவுமே சொல்லாமல் ஜிமின் போய்ட்டு பேபி வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி குளிக்க வச்சுறாரு. அப்படியே ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட ரொம்ப அழகாக இருக்குது பேபி. ஜங்கு பார்க்குறாங்க. நான் ட்ராப் பண்ணுவாலும் கேட்குறாங்க. என் ஸ்கூல் தெரியுமா உங்களுக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஒன்றா தான் 3 பேர் போகிறாங்க காரில். நம்ம ஜங்கு போய்ட்டு ஜிமின் வந்துட்டு அங்கே வந்து ட்ராப் பண்ணுறாங்க. எங்கன்னா பேபி வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு 2 பேர் காரில் வராங்க. ஜிமின் அமைதியாக இருக்காரு. ஸ்டில் ஜிமினுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்குது. ஜங்கு என்ன போகிறாங்க டேரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை வாசல் கூட்டிட்டு வராங்க. இப்போ ஜிமின் ஜங்கும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு ஃபீவர் கொஞ்சம் செக் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் செக் பண்ணுறாங்க. ஆமாம் ஃபீவருக்கு சொல்லிட்டு அவங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிமினை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமினுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுக்குறாங்க. மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே வந்துட்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டு வெளில வராங்க ஜங்கு கூட. இப்போ ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இல்லை ஒர்க் இருக்குது ஆஃபீஸில் சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிமினும் சரி கேப் புக் பண்ணு ஃபோன் எடுக்க வா நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் ஜங்கு சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிமினை கூட்டிகிட்டு போய்ட்டு வீட்டிலே விட்டுட்டு அப்படியே வந்துட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டு அவர் ஆஃபீஸ் போகிறாரு. போயிட்டு அவருக்கு அவருடைய மெமரிஸ் எல்லாமே ஜிமின் கிட்ட தான் இருக்குது. அவரால் வந்துட்டு ஏற்றுக்க முடியல. ஜிமின் தனியாக இருக்கிறதும் அந்த பேபி அவர் கூட இருக்கிறதும் எங்கேயோ தோணுது. அப்படி ஒரு வேளை நீ யாரையா லவ் பண்ணி ஏமாந்தா கூட நான் உன் லைஃப்பில் செகண்ட் பர்சனாக இருக்கலாமா, ஆனால் எனக்கு செகண்ட் பர்சனாக இருக்க விருப்பமே இல்லை சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கவா சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வேறு மாதிரி இருக்கே சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. உன்னை பார்த்தா எனக்கு கிஸ் பண்ண ஃபீல் ஆகுது, உன் கூட எப்படி ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஃபீவராக இருந்ததுனால டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜிமினை பார்க்குறதுக்காக கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மும் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ டே சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபீவராக இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் டே சொல்கிறாங்க. கொஞ்சம் உன்னை பார்க்கணும் கீழே வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு கீழே இறங்கி போகிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் எங்கே போகிறாங்க சொல்லிட்டு கீழே வராங்க. அவர் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் வந்துட்டு கீழே பார்க்கிங் லாட் வராங்க. இங்கே பார்த்தா டே நின்றுருக்காங்க. ஜிமின் போகிறாங்க. இப்போ டே தான் ஜிம்மோட ஃபோர்கில் கை வைக்கிறாங்க. கை வச்சு பார்க்குறாங்க. ஒன்றும் ஃபீவரில் சொல்கிறாங்க. இல்லை இப்போ குறைஞ்சி ஓகே தான் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனால் இன்ஜெக்ஷனில் போட்ட சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிம்மில் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நீ ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான் டே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே உன்னை பார்க்கணும் தான் வந்து சொல்லிட்டு டே உன் ஜிம்மிட்டு பேசிட்டு இருக்காங்க. 2 பேர் பேசிட்டு இருக்கிறது பார்க்க நம்ம ஜங்குக்கு கோவம் தான் வருது. இப்போ நான் என்ன தப்புன்னு எனக்கு புரியல. இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க பேசுகிறாங்க. அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஜங்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு வருத்தப்படுறாங்க. எனக்கு டே என்ன பண்ணுறாங்கன்னு கூட ஜங்கு இது வரைக்கும் பார்க்க கூட அவர் என்ன பண்ணுறாரு எப்படி இருக்கா சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் எங்கே இருந்தாலும் கூட அவர் கணக்காமல் இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தா டே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க. அதுவும் டேவும் ஜிம்மினும் ஒன்றா அப்படி இருக்கிறது ஹக் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கவும் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு புரியல நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் அப்படி இருக்காங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக வருது அவருக்கு. இந்த ஜெமின் என்னன்னா யாரையும் லவ் பண்ணியிருக்கான் எனக்கே தெரியாமல். ஆனால் அந்த பேபி பார்த்தா என்ன மாதிரி இருக்குது எனக்கு புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்கு தலையை அப்படி பிச்சுக்கலாம் போல இருக்குது. அவருக்கு அப்படி ஒரு மாதிரி குழப்பம் அப்படியே கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. இப்போ ஜெமின் தான் சரி ஓகே நம்ம நீ கிளம்பியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்க கூட ஒரு மீல் சாப்பிடணுமா சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே போகிறாங்க. ஜங்கு அவங்க ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஃபைனலாக இவங்க 2 பேர் போய்ட்டு ஒரு ஹோட்டலில் உட்காராங்க. ஜிமின் தான் டே தான் ஜிமினுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. இங்கே நம்ம ஜிமின் டேக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. 2 பேரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ டேவும் ஜிமினும் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. ஃபைனலாக அங்கே ஜிமின் சாப்பிட்டு முடிச்சு
வச்சுட்டு சரி நான் போக சொல்கிறாங்க. வாசல்கிட்ட ஒரு ஆஃபீஸர் ட்ராப் பண்ணிட்டு இப்போ நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. சரி சார் இப்போ போக சொல்லிட்டு நம்ம ஜிமின் டேவும் அனுப்புகிறாங்க. ஜிமின் இந்த பக்கம் வந்துட்டு ஆஃபீஸில் வரேன். நம்ம டே வந்துட்டு கார் ஸ்டார்ட் பண்ணா டேவோட ஹேண்ட் ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க. ஜிமின் டேன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்கு கப் சொல்லிட்டு ஹேண்ட் தட்டி விடுறாங்க. இங்கே பாரு இப்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னை நீ எதுக்காக பிரேக்கப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணுமோ சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு கோவம் வருதுங்க. பாருட்டே எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். இது வரைக்கும் நீ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் எனக்கு ஏதோ தோணுது சரி அப்படி இருந்து கூட நான் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்ற வரைக்கும் தான் எனக்கு கோவமாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு பார்க்கும்போது எனக்கு எங்கே தப்பாக தோணுது. நான் என்ன தப்பு பண்ணாலும் அது என்கிட்ட சொல்லாமல எனக்கு மனசுக்கு தெரிஞ்சு நான் தப்பு பண்ணவே இல்லை சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஓ அப்படியா நீ தப்பே பண்ணலாம் சொல்லிட்டு ஜாக்கிட்டே கேட்குறாங்க. ஆமாம் நான் தப்பே பண்ணல அப்படின்னு தப்பு பண்ணால் அந்த தப்பு என்ன சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டே தான் என் ஹேண்டை ஃபஸ்ட்டு விட்டு சொல்லிட்டு தட்டி விடுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படி தட்டி விடுறாங்க. ஏன்ட்டு இப்படி நீ கூட இப்படி ஹார்ட் பண்ணுற, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கீங்க எப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓ இப்போ நாங்கள் ஒன்றா ஒன்று பிடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. உன்னால தான் நாங்கள் ஆல்ரெடி பிரிஞ்சு 4 இயர்ஸ் பிரிஞ்சிருந்தோம். இப்போ தான் நாங்கள் அகைன் பார்த்தோம். அது உனக்கு பொறுக்கலையா சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து டே கேட்குறாங்க. ஜங்கு பார்த்து ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஆமாம் இப்போ நீ தான் ஒன்றால் தான் நாங்கள் பிரிஞ்சோம் சொல்கிறாங்க. எனக்கு புரியல டே என்ன டே பண்ணேன், ஏன்டே நான் தான் சொல்கிறேன், நான் இந்த தப்பு பண்ணதப்போ ஏன்ட்டு இத்தனை பழி போடுறேன் என் மேலே சொல்கிறாங்க. ஆனால் நீ ஹாப்பியாக தான் இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், என் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. நான் மேரிடான பர்சன் சொல்லிட்டு நம்ம டே சொல்ல ஜங்கு ஒரு ஷாக்காக மேரிட் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பாரு சொல்லிட்டு ஹேண்டை காமிக்கிறாங்க. ரிங்கு இருக்குது, வெட்டிங் ரிங்கு. டே ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு ஹாப்பி தான் டே, நீ ஹாப்பி தான் ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன் டே சொல்கிறேன். டே தான் அழகாங்க. ஆனால் யாருமே இல்லாமல் தனியாக இருக்கன்ட்டே, யாருக்கிட்டையும் பேசாமல் சிரிக்காமல் என் லைஃப்பில் உள்ள மொத்த சந்தோஷம் தொலைச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச 2 பர்சன் ஒரே டைம்லேயே விட்டு போயிட்டீங்க. ஆனால் ஏன் போனீங்கன்னு கூட தெரியல. இப்போ வரைக்கும் ஜிம்னு ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்கான், ஒரு பர்சன்கிட்ட அவனுக்கு ஒரு பேபியே இருக்குது, ஆனால் அதை ஹைட் பண்ணியிருக்கான். இப்போ வரைக்கும் தனியாக இருக்கான். எனக்கு புரியல, நீ என்னை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணியிருக்க, நீ யாரை தான் மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. நான் வேறு யாரும் மேரேஜ் பண்ணல, உனக்கு கசன் சுகா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னு டேக்கு ஒரு மாதிரி சங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கும் சுகாவுக்கு தான் மேரேஜ் நடந்துச்சு, உன்னை இன்வைட் பண்ணல சாரி அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஜங்குக்கு ஒன்றும் புரியல, என்ன டே நடக்குது என்னை சுற்றி, தயவு செஞ்சு ஒன்று பெக் பண்ணி கேட்குறேன். டே நான் என்ன டே தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ணேனா இல்லை உண்மை நீங்கள் என்னை விட்டுட்டு போகிறது ரீசன் தேட்டு எவ்வளோ பழி போட்டு போடுங்களா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. யார் நானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீயும் ஜிமினி வேணும் தானே வந்து ஹர்ட் பண்ணுறது தானே இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. யார் நாங்கள் அவ்வளோ ஹர்ட் பண்ணுறோமா, நாங்கள் ஹர்ட் ஆனதுக்கு ரீசன் நீ தான்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு புரியல, போதும் டே போதும் நிறுத்து, என்ன எல்லாரும் ஆளுக்கு எவ்வளோ பழி போடுறீங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் கேட்குறாங்க. அப்படின்னு என்ன தப்புன்னா உனக்கு தைரியத்தை சொல்கிறாங்க. நான் சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டேன், ஏன்னா நீ ஜிமின்ட்டு போய் கேட்க சொல்கிறாங்க. நீ நினைக்கிற ஜிமின் எதனா தப்புன்னு தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் எப்படி சொல்லுவான், அவன் தான் சொல்ல மாட்டேனே, ஏன்னா அவன் தான் தியாகி சிம்பிளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு டே சொல்ல ஜங்குக்கு புரியல, என்ன டே சொல்கிறதுக்கு. ஆமாம் அவன் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்குனே பிறந்தவனாச்சே, அவன் எப்படி சொல்லுவான் சொல்கிறாங்க. உன்னால் தாண்டே என்னோட அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிஞ்சது சொல்லிட்டு நம்ம டே தான் ஜங்கு பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம கோவப்பட்டாலாம் எந்த உண்மையும் தெரியாது, ஏதோ ஒரு உண்மை இருக்கணும் தெரியுது. நம்ம டேவும் ஜிமின் ஏதோ ஒரு தப்பு ஏதோ ஒரு ஹைட் பண்ணுறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டேக் முன்னில் பண்ணுறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்கே, ஜங்குக்கு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. நீ சொல்லுட்டே நான் என்ன தப்பு பண்ணிட்டு சொல்லுட்டே, நான் என்ன தப்பு பண்ணாலும் சரியா அதை என்கிட்ட ஓப்பனாக சொல்லு, நான் என்ன பண்ணேன், ஏன் இதுக்கு ஹேமில் இப்படி கோவப்படுற, ஜிமினி ஏன் இப்படி இருக்கான், ஜிமினி என்கிட்ட என்ன ஹைட் பண்ணுறான், நீங்கள் 2 பேரும் எதை ஹைட் பண்ணுறீங்க சொல்லிட்டு நம்ம டே தான் கெஞ்சிறாங்க. நம்ம சரிடா ஜங்கு கெஞ்சிறாங்க டேக்கிட்டா. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே சொல்லாமல் போனால் ஜிமின் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுமே பாரு. ஜிமின் அதை பார்த்தா நினைக்கிறாரு, ஏன்னா இவன் கூட எப்படி இருந்துருவான். ஆனால் ஜிமின் பாவம் இல்லையா, அவன் என் லைஃப்பில் அவன் ஒரே ஒரு இவனை லவ் பண்ண ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுமே அந்த பேபியையும் சுமந்து எவ்வளோ கஷ்டப்படுறான். இவனால் அவன் ஹார்ட் ஆகிருக்கான், அவன் லைஃப் ஹாப்பியாக இருப்பானா இப்போ சொல்லிதாகணும். ஏன்னா இவனும் வேறு யார்ட்டையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான், மூவ் ஆன் பண்ண மாட்டான், இவனும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எதனா பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டே என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமின் கிட்ட பண்ண அந்த ப்ராமிஸையும் மறந்து சரி ஓகே இப்போ நான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. 2 பேரும் உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் கேட்குறாங்க என்ன பண்ண டே சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் நம்ம டே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமினி இப்படி இருக்கிற ரீசன் நீ தான் சொல்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஜிமினி என்னை விட்டு போனதுக்கு ரீசன் நீ தான் சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ண டே சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ தான் அவனை மிஸ்யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கு தாங்க உங்களை ஷாக் ஆகிடுது. என்ன டே சொல்கிறாங்க. நீ தான் ஜிமினை மிஸ்யூஸ் பண்ணிட்ட சொல்கிறாங்க. ஜங்குல அப்படியே போய் சொல்லாத டே சொல்கிறாங்க. உனக்கு யார் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ தான் பேபிக்கு ஜிமின் கிட்ட இருக்க பேபிக்கு நீ தான் அப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜங்குல எதுக்கு முடியல என்ன டே பேசுகிற சொல்கிறாங்க. நான் எப்படி டே சொல்கிறாங்க. இப்போ டே தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 இயர்ஸ் பிஃபோர் என்ன பண்ணுன்னு கேட்டாலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ எந்திரிக்கும் போது எப்படி தானே பார்க்கவே சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கா, அது நான் ட்ரெஸ் எல்லாமா அது எப்படி ட்ரெஸ் எல்லாம் இருந்தப்போ சொல்லி கேட்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்காது, அது எனக்கு தெரியல டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ ஜிமின் எடுத்துக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. அவன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட அவ்வளோ கெஞ்சினான். அப்படி இருந்தோம் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரங்க் பண்ணிட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்லலாம் சொல்லி கேட்குறாங்க. நீ நினைக்கிறியா ஜிமின் சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அன்றைக்கி மட்டும் என் கனலில் பார்க்காம இருந்தாலும் சொல்கிறாங்க. பார்க்காம அப்படி சொல்கிறாங்க. இப்போது
டே சொல்கிறாங்க. அதுவும் நம்ம டேவும் ஜிமினும் சைலண்டாக பேசியிருப்பாங்களா அந்த டே தான். நீ ஜிமின் வந்துட்டு என்ன பண்ண உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. ஜிமின் மேலே நீ ஜூஸை ஊற்றிட்ட சொல்கிறாங்க. ஜங்குக்கு புரியல நான் சொல்கிறாங்க. ஆமாம் நீ அவ்வளோ ட்ரங்க் பண்ணியிருந்தா அதனால் ஜூஸ் அவன் மேலே கொட்டிட்டு அவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக சின்ன எங்கே அவர் ரூமுக்கு போக சொல்லியிருந்தாரு. அவனும் மேலே போயிருந்தான் சொல்கிறாங்க. நீயும் போனோம் அவன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவன் டான்ஸ் பண்ணியிருந்தா. சரி நீ போயிட்டு 2 பேர் கீழே வந்துருங்க சொல்லி பார்த்தா ரொம்ப நேரம் எனக்கு காணும். சரி ஹேங்கெலாம் சொன்னாங்க. என்னடா அவங்க தூங்கிட்டானுங்களா மேலே சொல்கிறாங்க. சரின்ட்டு நானும் வந்துட்டு மேலே பார்க்க வந்தேன். சரி நீங்கள் தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் மேலே வந்தேன். ரொம்ப நேரம் நீங்கள் காணுமே சொல்லிட்டு அப்போ ஒரு மாதிரி சவுண்டு கிடைச்சி எனக்கு கீழே இருக்கிற சவுண்டு கேட்கல. மேலே ஸ்டெப் ஏறி அந்த ரூம் கிட்ட வரும்போது ஸ்க்ரீம் பண்ணுற சவுண்டு கிடைச்சி எனக்கு புரியல. ஜிமின் எதுக்காக ஸ்க்ரீம் பண்ணுறான் என்னாச்சு சொல்லிட்டு நான் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண டோர் ஓப்பன் ஆகலை. ஏன்னா எப்போவுமே நம்ம ஒருத்தர் ரூம் வந்து லாக் பண்ணி தூங்கினதே கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் நம்ம எல்லா ரூமே ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம தூங்கும்போது நம்ம யார் எந்த ரூம் வராலும் எப்போனாலும் போய் தூங்குவோம். ஆனால் அந்த ரூம் லாக் ஆயிருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜிமினோட ஸ்க்ரீமிங் சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. 2வது ரூம் லாக் ஆயிருந்துச்சு. நான் ட்ரை பண்ண ஓப்பன் பண்ண இல்லை முடியல. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த விண்டோஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு அவங்க டேவோட கலர் டேஸ் வருது. அவங்க ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ தான் நம்ம டே பார்க்குறாங்க. ஜங்கு தான் ஜிமினை பின் பண்ணிட்டு அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் கெஞ்சிறாங்க பெக் பண்ணிட்டுருக்காங்க. ஜவுக்கா வேணாம் ஜவுக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் ஜிமினோட நெக்கில் போட்டு பைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜவுக்கா ப்ளீஸ் ஜவுக்கா நான் ஜிமின் ஜவுக்கா டே இல்லை ஜவுக்கா ப்ளீஸ் ஜவுக்கா நீ டேக்கு துரோகம் பண்ணுற தப்பு பண்ணுற நீ ஒரு சென்ஸில் இல்லை ஜவுக்கா ப்ளீஸ் ஜவுக்கா சொல்லிட்டு ஜிமின் கெஞ்சிட்டு இருக்காங்க. பெக் பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுற ட்ரை பண்ணுறாங்க. அவர் விடவே இல்லை. ஜிமின் டே இது எல்லாத்தையும் விண்டோ சொல்லி பார்க்குறாங்க. அவரால் தாங்கிக்க முடியல. அவ்வளோ கண்ணில் டேஸ் வருது. ஜவுக்கா நான் டே இல்லை ஜவுக்கா அப்படி சொல்லிட்டு அவர் அவ்வளோ தள்ளுறாரு புஷ் பண்ணுறாரு. இவர் கேட்கவே இல்லை. இதை பார்க்குற டேக்கு அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. ஒன்றுமே பேச முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. இப்போது நம்ம டே தான் பார்க்குறாங்க. அவரால் தாங்கிக்க முடியல. ரூம் டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ரூம் டோர் வந்து உள்ளே லாக் ஆகிருக்கு. ஒரு பக்கம் ஜிமின் கீழே பெட்டில் இருக்காங்க. ஜிமினுக்கு மேலே இருக்காங்க. அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காரு. அவங்களோட கண்ணை பார்த்தா அப்படியே லைக் ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கார். ஒரு மாதிரி இருக்கார். அதை பார்க்க அவங்க டேக்கே பயமாக தான் இருக்குது. விண்டோ சொல்லி அதில் பார்க்குறாரு. அவர் வந்துட்டு அவருக்கால பேச முடியல. அப்படியே மவுத்தில் அப்படியே ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே அழகாரு. நீல் பண்ணிடுறாரு. அதுக்கு அந்த விண்டோஸ் கிட்ட கீழே உட்காந்து அப்படியே அழகாரு. அந்த ஜிம்மோட ஸ்க்ரீமிங் சவுண்டு எல்லாமே டேக்கு கேட்குது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தது. எல்லாத்தையும் நம்ம டே கண்ணால் பார்த்ததோட தாங்கிக்க முடியல. அப்படி என்ன பண்ணுறாரு டேஸ்லாம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே உடச்சி போய் கீழே இறங்குறாரு. இவங்களும் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க அப்படியே தூங்கிட்டாங்களா சரி ஓகே நான் ஜங்க் ரொம்ப ட்ரங்க் பண்ணியிருந்தான் சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. டேக்கு எதுவுமே சொல்ல முடியல. எங்கள் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இல்லை நான் வீட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க வா நான் ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. இல்லை எங்க சொல்கிறாங்க வா நான் ட்ராப் பண்ண சொல்கிறேன். இப்போ ஷுகா நான் ஷுகா ட்ரிங்க் பண்ணல. அவர் கூட்டிகிட்டு போயிறாரு. இவங்க 3 பேர் ஜேகோ போய் நம்ம நம்பிச்சு நம்ம சின்ன இவங்க போய் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே அவங்க வந்து ரூம் போயிருப்பாங்க. இவங்க அப்படியே வந்திருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் அதுக்கு நைட்டே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜிமின் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் ஹைட் பண்ணியிருப்பாரு. பட் டே தான் வந்துட்டு ஜிமினை ஸ்லாப் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ண சொல்லி கேட்டது. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் நம்ம கிட்ட நம்ம டே சொல்லாச்சு. அவங்களாம் அவ்வளோதான் ஹார்ட் பிரேக் ஆகிடுது. என்ன டே சொல்கிறேன் நான் ஜிமினை சொல்கிறாங்க. நீ தான் ஜிமினா அப்படி பண்ணா போதுமா சொல்லிட்டு நம்ம டே சொல்லாச்சு. அவங்க அப்படியே உட்காந்து ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 1 நாள் தான் வேணாம். அதுக்கப்புறம் 15 டேஸ் வரைக்கும் நான் அவங்க கூட பேசாமல் அதுக்கு ரீசன் என்ன கேட்டால இதுதான் சொல்கிறாங்க. நான் அந்த இடத்துல எப்படி உடஞ்சி போயிருப்போம் சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அழகான ஃப்ரெண்ட்ஷிப் உடச்சதுக்கு நீ தான் ரீசன். ஆமாம் ஒன்றை தான் லவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நம்ம பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹார்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நீ நானும் ஒன்றா கப்பல்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்தது. அவனுக்கு எவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கும். அப்படி இருந்தோம் அவன் நம்ம 2 பேர் ஹாப்பியாக மட்டும் போதும்னு நினச்சிருக்கான். அவன் லவ் அப்படியே ஹைட் பண்ணிட்டே இருக்கான். உண்மையில அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவன் இவ்வளோ வருஷம் லவ் பண்ணது ஒன்று தான். இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறது ஒன்று தான். அந்த பேபி ஒன்னோட தான் சொல்லிட்டு நம்ம ஜங்கு டே சொல்லாச்சு. அவங்களால தாங்கிக்க முடியல. அவர் அப்படியே இதில் கத்தி அழகாரு. நம்ம டேக்கு இதை பார்க்க கஷ்டமாக இருக்குது. எனக்கு உன் மேலே அப்போ ரொம்ப கோவம் இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் உன் மேலே வெறுப்பு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ என் லைஃப்பில் ஒரு பர்சன் வந்தாங்களோ ஏன்னா ஒரு பர்சன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மூணு ஆகிட்டேன். ஏன்னா ஜிம்டி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் எவ்வளோ ஹார்ட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அதை நினைக்கும் போது என்னோட கஷ்டம் ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா நீ என்கிட்ட ஒன் டைம் கூட எனக்கு கிஸ் பண்ண நினச்சதும் இல்லை. என்கிட்ட நான் அந்த மாதிரி பார்த்ததும் இல்லை. நீ அவனை மட்டும் வச்சுக்கணுவாங்க பார்ப்பேன். எனக்கு அப்பெல்லாம் புரியல. எனக்கு அப்புறம் தெரிஞ்சுது நீ லவ் பண்ணுறது அவனை என்ன சொல்கிறாங்க. பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்லு எனக்கு நீ என்னை அவனை ஒரே மாதிரி பார்க்குற. நீ வெறும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக பார்த்து அவனா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க இல்லை நான் அவனே ஒன்றா பார்க்கல சொல்கிறாங்க. அதான் அதுக்கு பார்த்தா லவ் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு. டே மன்னிச்சு டே சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ பெரிய பையனை கொடுத்துருப்பேன். நீ என்கிட்ட கத்தும் போது திட்டும் போது என்ன பிரேக்கப் பண்ணுறது சொல்லும்போது நான் உண்மையில கோவப்பட்டேன். நீ எதுக்காக என்னோட போகணும்னு நினைக்கிறேன். என்ன தப்பானது சொல்லி கேட்டேன். ஆனால் நான் எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கேன். டே சொல்லிட்டு நம்ம கழறாங்க. டேக்கு புரியுது. எனக்கு பெயினாக தான் இருந்துச்சு. அந்த டைம் ரொம்ப உடஞ்சி தான் போயிருந்தேன். ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கிறேன். ஒன்று அவ்வளோ லவ் பண்ணேன். ஆனால் நீ எப்போ அந்த மாதிரி இருந்தியோ அதுக்கப்புறம் யாரால ஏற்றுக்க முடியும் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜிமின் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டு. ஆனால் நீ அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கும் போது அவன் அவ்வளோ ஹார்ட் ஆகிட்டும். நம்மகிட்ட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்மளை விட்டு போனது இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு தாங்கிக்க முடியல. அந்த ரீசனால் தான் அவங்க கூட இருக்க முடியல ஃபேக்காக. அந்த ரீசனால் தான் நான் விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் சொல்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி அவ்வளோ
அவ்வளோ டேஸ் அதாவது தாங்க முடியல. ஜிமின் லவ் பண்ணுறது ஆமாம் அவனை தான் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குட்டு எங்கே உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், ஆனால் பரவாயில்ல எனக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர் கிடச்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஆனால் நான் ஆசைப்பட்ட லவ் எல்லாம் கிடச்சிச்சு. ஸோ இப்போ அந்த உன்கிட்ட தான் எப்போ மூணு ஆகிட்டேன், உன்னால் நினச்சிக்கிட்டு கூட இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்கு டே சொல்கிறாங்க. ஜங்குக்கு அது டே சொல்கிறது எதுவும் ஹர்ட் ஆகலைன்னா டே வந்து ஹர்ட் ஆகிருக்காங்கன்ற புரியுது. அதனால் அவர் சொல்கிறத வாட்ஸ் எதுவும் ஒரு ஹர்ட் ஆகலை அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. அவன் உன்னை தான் லவ் பண்ணுற ஸ்டில் இப்போ வரைக்கும் தனியாக இருக்கிற ரீசன் நீ தான் சொல்லிட்டு நம்ம அந்த பேபிஸ் மட்டும் போதும், ஏன்னா அது உனக்கு பிறந்தது இல்லையா, நீ தானே அவனை எடுத்துக்கிட்டாங்க, உன் மேலே உனக்கு கோவம் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் நான் ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க என்ன பண்ண சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது ஜங்க் தான் ஜிம்முக்கு ஆஃபீஸ் வந்த டேல இருந்து யாரும் தெரியாத மாதிரி பேசினது நடந்துக்கிட்டாலும் சொல்கிறாங்க. பட் டே பார்க்குறாங்க நீ எப்பவும் அப்படி தான் பண்ணுவா சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி மாறதுக்கு காரணமே சொல்கிறாங்க. நாங்கள் தான் எனக்கு புரியுது, ஏன்னா நான் என்ன தப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல போய்ட்டு ஏன்னா ஜிம்மின் தான் ரீசன் சொல்கிறாங்க. என்ன ஆமாம் ஜிம்மின் உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கிட்டா சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா எப்போவும் நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறக்கூடாது, நீ வந்து உடச்சி போயிருப்பான்னு சொல்லிட்டு அவன் நினச்சா சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த இடியட் ஒன்று அந்த லவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. நீ ஒரு இடியட் தான் அவனும் ஒரு இடியட் தான் சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடாரு. எதுவுமே சொல்லாமா இதுக்கப்புறம் எல்லாமே நீ தான் முடிவு எடுக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடாரு. இங்கே நம்ம அவங்க தான் அப்படி டேரக்டாக அவள் தாங்க முடியல. இது அவர் அப்படியே டேரக்டாக ஒரு பார்க்குள்ள போகிறாரு. போயிட்டு அவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறாரு. பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. இங்கே ஜிமின் பார்க்குறாங்க. எங்கே ஜங்க் போயிட்டாங்க, சரி எங்கே ஒர்க்காக போயிருப்போம் சொல்லிட்டு அவரும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜிமினோட வீட்டோட டோர் பிள்ளை ரிங் ஆகுது. ஜிமின் போகிறாங்க. இந்த டைமில் யாரும் சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்கு அவ்வளோ ட்ரங்க் பண்ணியிருக்காங்க. கண்ணில் அவ்வளோ டேஸ் பார்க்குறதே குழந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்காரு. ஒரு பெரிய குழந்தை அழுதா அப்படி இருக்கும் அப்படி இருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ பேபி பார்க்குது அங்கிள் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் சரி ஒன்று ட்ரிங்க் பண்ணிருக்கான் பேபி நினச்சி கொடுங்க. ஜங்ஷன் பேபி இங்கே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு ரூமில் உட்காருக்கிறாங்க. நீ தூங்குமா சொல்லி டேப் பண்ணிட்டு ரூம் லாக் பண்ணிட்டு வெளியே வராங்க. இங்கே பார்த்தா ஜங்குக்கு அவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஜிமினை பார்த்துட்டு அவருக்கு வந்து பார்க்குறாரு. ஜங்குக்கு என்னாச்சும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிமினை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுறாரு. ஜிமின் சாரிம்மா சாரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியல என்னாச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. சாரிடாமோ உன் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா உன் லைஃபையே நான் ப்ளே பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியல. ஜங்குக்கா என்ன சொல்கிறதுக்கு நான் தானே ரீசன் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ட்ரிங்க் பண்ணதுனால உன்னை அப்படி எடுத்துக்கிட்டேன்னா நீ என்ன அந்தளவுக்கு லவ் பண்ணுறியா, இப்போ கூட நான் உன்னை யாரையும் லவ் பண்ணி கெட்டு போயிருக்கேன்னு நினச்சிட்டேன்னா உன் லைஃப் ஸ்பாயில் பண்ணியிருக்கேன்னு நினச்சானா அது நான் அந்த பாசம் நான் சொல்கிறேன். ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வணக்கம் சொல்கிறாங்க. எனக்கு டேலாவது சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப டேஸ் வருது. இப்போ ஜங்கு தான் ஜிமினை ஹக் பண்ணிட்டு அப்படி அழகா இருக்குது. நீல் டவுன் பண்ணி நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அழகாக பார்க்க முடியல. ஜங்கா நீ அழகா ஜங்குக்கா நீ அழுதாலும் தாங்க முடியாது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஏன்டா இந்த அந்தளவுக்கு லவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல ஜங்குக்கா. நீ தான் நினைப்பா எப்போவுமே நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் அப்பா அம்மாவோட லவ்வெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றக்காக நீ நிறைய லவ் கேர் கொடுத்தா அந்த ரீசன் தான் உன் மேலே ஃபாலோ ஆகிட்டா. அது ஏன் தப்பு தான் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சாரி டமோன்னு நான் ஹர்ட் பண்ணிட்டேன், நான் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே ஜங்குக்கா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு டேஸ்ட்டாக வெயிட் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேம்பி அழுறாரு. நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன், என் லைஃபு உன் லைஃபு எல்லாத்தையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. டேவாவது பரவாயில்ல லைஃப்பில் இருக்கான். நம்ம 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் இந்த உண்மை எனக்கு தெரியாமல் போயிருந்துச்சு அப்படின்னா நான் டேக்கிட்ட பேக் பண்ணி கேட்கலன்னா அவன் சொல்லியிருக்க மாட்டானா. அப்போ கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லலைன்னா நீ என்ன பண்ணியிருப்ப இப்படி இருந்திருப்பா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் இதில் என்ன இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பேபி ஜங்கு உனக்கு எனக்கு பிறந்தது, என்னோட ஜங்காவை தான் நான் அதிகமாக லவ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு குட்டி ஜங்காவை நான் பார்த்துக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்கால் தாங்க முடியல. ஏன் ஜிமின் இந்த அளவுக்கு லவ் பண்ண ஏன்ட்ட சொல்கிறாங்க, நான் என்னென்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அழறாங்க. ஜங்கு பார்க்குறீங்களா நீ அழவே கூடாது எதுக்காகவும் சொல்லிட்டு நம்ம நீ அழுது தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. 2 பேராலுமே ஒருத்தர் அழுது தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாசம் இருக்குது. நான் ஒன்றை தான் லவ் பண்ணியிருக்கேன் அம்மா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் நான் ஒன்றை தான் லவ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாமல் போயிருக்கேன். நான் டேவை பார்க்கும்போது எப்போ பார்க்கவே மாட்டேன், ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பா. அது ஏன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ரீசன் சொல்லிட்டு இப்போ பார்க்குறாரு. அப்படியே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறாரு அந்த ட்ரங்கன் ஸ்டைட்லேயே போயிட்டு ஜிம்மில் போய் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க ஏன் ஜங்காரி ட்ரிங்க் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. தப்பு தான் மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணல அப்படி தப்பு பண்ணேன், இன்றைக்கி அந்த தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரிங்க் பண்ணிட்டேன் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் நீங்கள் பாரு ஹர்ட் ஆகுதா, நீ ஒன்றும் தப்பு பண்ணல சரியா தெரியாமல் நடந்து சொல்லிட்டாங்க. இல்லை அந்த தப்பு பண்ணது தான், ஆனால் இப்போ நான் வந்துருக்கு இப்போ ஃபீல் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் உனக்காக தான் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுன்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க நான் உனக்காக தான், நீ எனக்காக தான் என்னை அக்செப்ட் பண்ணிப்பல, உன் லைஃப்பில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பல சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு உண்மையில எப்போவுமே ஸ்பெஷல் பாண்டிங் இருந்திருக்கு, ஸ்பெஷல் லவ் இருந்திருக்கு. அது எனக்கு அது மீனிங் எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. தயவு செஞ்சு நான் அக்செப்ட் பண்ணிக்க சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப கெஞ்சிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும், நீ ஜங்ஷன் 2 பேருக்கு வேணும். இது வரைக்கும் நான் அந்த 4 இயர்ஸாக ரொம்ப ஹார்ட் ஆயிருந்தான், யாரையும் பார்க்கணும் எனக்கு யாரையும் பார்க்கணும் தோணவே இல்லை,
யார்கிட்ட பேசணும்னு தோணல. உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் இது எல்லாமே. நீ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹாப்பியாகவே இருந்தேன். ஆனால் உன் மேலே உள்ள கோவம் அந்த ஹாப்பினஸோட ஹைட் பண்ணிவிட்டு உன்கிட்ட கோவமாக நடிச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா உன்னை பார்க்கும்போது ஏன் விட்டுட்டு போனேன்னு எனக்கு தோணுச்சு. என்னை விட்டுட்டு போனப்போ எனக்கு பெயினாகவே இல்லை. நீ விட்டுட்டு போனது எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருந்துச்சு. என்னை ஏன் விட்டுட்டு போனேன், எனக்கு கம்ஃபர்ட் சொன்னால் அதை நீ ஏன் விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு நான் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீ உன்னை ரிட்டர்ன் பார்த்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓடி வந்து ஹக் பண்ணணும்னு தோணுச்சு. எங்கே போயிட்டு என்ன விட்டுட்டு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் ஏன் விட்டுட்டு போனீங்க சொல்லாமல் கொள்ளாமல் என் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் என் மேலே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு நினச்சி தான் உங்களை கோவப்பட்டேன். ஆனால் இப்போ வந்து மொத்த தப்பு காரணம் நான் தான் சொல்கிறேன். இப்போ ஜவுக்கா அழா ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை ஜவுக்கா நீ அழாதம்மா சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜவுக்கு டைட்டாக படிக்கிறாங்க. சாரிடா நான் உங்களை ஹார்ட் பண்ணிட்டேன்ல, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டு சொல்கிறாங்க. இந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுறா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்ன பண்ணும், என்ன சான்ஸ் தரணும் உனக்கு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஆமாம் நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா டெசைர் எங்கே இருக்கோ அங்கே தான் லவ் இருக்கும், லவ் இருந்தால் தான் டெசைர் இருக்கும். எனக்கு ரெண்டுமே உங்ககிட்ட தான் இருக்குது, எனக்கு வேறு யார்கிட்டையும் இல்லை. ப்ளீஸ் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ அழக்கூடாது வா சொல்லிட்டு தூக்கிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிமின் அந்த ஜங்கு ஹேண்டை பிடிச்சி கூட்டிட்டு போய்ட்டு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. ஜங்கு அப்படியே டைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பேபியும் அங்கே அதே பெட்டில் தான் படுத்துருக்கு. சொல்லிட்டு நம்ம பேபி ஜங்குக்கு ஜிம் 3 பேர் ஒரே பெட்டில் தூங்குறாங்க. ஏன்னா ட்ரிங்க் பண்ணியிருக்கா, மார்னிங் தெரிஞ்சால் வேறு மாதிரி கூட பேசணும்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தா ஜங்கு தான் வந்துட்டு நம்ம ஜிமினும் பேபியும் தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு டக்குன்னு எஞ்சி ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு பேபியை தூக்குறாங்க. பேபியை தூக்கி ரெடி பண்ணுறாங்க. ஜிம் பேபி பார்க்குது. அங்கிள் எங்கே போகிற சொல்லிட்டாங்க. அங்கிள் இல்லை கால்மி டாடா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு பேபி பார்க்குது. ஆமாம் நான் தான் உன் டாடா அப்படி சொல்லிட்டாங்க. பேபிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. பண்ணி நீ டாடாவா, ஆமாம் நான் தான் உன் டாடா, உன்னோட ரியல் டாடா அப்படி சொல்ல பேபிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அது போயிட்டு ஜங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுது. ஜங்குக்கும் பேபி தூக்கி அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. இந்த பக்கம் பேபி பார்க்குது. ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டு நம்ம ஜங்கு என்ன பண்ணாங்க. ஜிமின் அப்படியே தூக்குறாங்க. தூக்கிட்டு ஜிமின் போயிட்டு அவர் வந்து ரெடி பண்ணி விட்றாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஜங்கு என்ன பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அந்த பேபி அழகாக ஜிமின் ரெடி பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. மேரேஜாக சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா அங்கே பாரு சொல்கிறாங்க. என்ன நினச்சேன், நான் குடிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் மறந்து போயிருக்கணும்னு நான் நினச்சா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு டைம் நான் ட்ரிங்க் பண்ணிட்டு மறந்துட்டேன்றக்காக இப்போவும் அப்டேட் பண்ணி நினச்சா சொல்கிறாங்க. நான் பேசுனது எல்லாமே ட்ரூ தான், ஓகேவா, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கணும், என் பையன் நீ இல்லாமல் இருக்க முடியாது சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா என்ன பேசுகிற சொல்கிறாங்க. அது இப்போ ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் சொல்கிறாங்க. இல்லை என்னோட அங்கிள் ஆண்டி தான் என்னை வளர்த்துருக்காங்க, நான் இப்படி தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஆனால் ஜேகப் யாங் எனக்குன்னு ஃபேமிலி இருக்காங்க, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, யாருமே நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு எல்லாத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. டக்குன்னு அவர் பார்த்துட்டு ஒரே செகண்டில் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாரு. இப்போ டேக்கு ஷுகாக்கு நம்ம ஜேகப்போட பேரண்ட்ஸ் நாம்ஜன் எல்லாருக்கும் அந்த நியூஸ் போகுது. இப்போ எல்லாருமே வந்து வராங்க. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் தாண்டா பெரிய வெட்டிங் ஹால், அவ்வளோ பெரிய வெட்டிங் ஹாலில் இங்கே வந்துட்டு 3 பேரோட நேம் எழுதிருக்கு. ஜான் ஜங்கு வேர்ட்ஸ் பார்க் ஜிமின் அப்படி போட்டு கீழே வந்துட்டு குட்டி பேபியோட நேம் போட்டிருக்கு. ஜங்ஷன் அப்படி சொல்லி போட்டிருக்கு. ரொம்ப அழகாக போட்டிருக்கு. நேம்லாம் போட்டு ஒரு மாதிரி வந்து வெட்டிங் அரேஞ்சாக இருக்குது. ஜெகப் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெகப் என்னதான் சொல்கிறாங்க. அம்மா அது அப்படி நடந்துச்சு பார்த்தா செஞ்சு எதுவும் சொல்லாதீங்கம்மா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு அதெல்லாம் இல்லை, ஜிமின் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடா சொல்கிறாங்க. அவன் பயந்துட்டாம்மா, நம்ம என்ன நினைப்போம்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெகப்போட அம்மா வந்து ஜிமின் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு ஆண்டியாக இருந்தால் அம்மாவை தானே பாருந்தேன், ஏன் அப்படி ஹைட் பண்ண சொல்கிறாங்க. மன்னிச்சிருங்க ஆண்டி, நீங்கள் உங்கள் வளர்ப்பு தப்பாக ஐயோ நான் அப்படி நினைக்க மாட்டேன்ப்பா சொல்லிட்டு ஜெகப்போட அம்மா தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினை ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குற எங்கே எனக்கு கிராண்ட் சன் கேட்குறாங்க. இப்போ ஒரு பேபி உள்ள ஒரு இது யாரும் நம்ம சுகா முட்டையை தான் கூட்டிகிட்டு வராங்க ஜங்ஷனை. எங்கள் கூட்டிட்டு இருந்தால் பேபி அழகாக ரெடியாக இருக்குது. பார்க்குறாங்க. இது தான் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜெகப் தான் பார்க்குறாங்க. அங்கே பாரு ஜங்ஷன் சொல்கிறாங்க. அங்கிள் ஹோபி எப்படி சொல்கிறாங்க. பாரு இவங்க தான் உனக்கு கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெகப்போட அம்மா கூப்பிட பேபி ஓடி போய் ஜம்ப் ஆகுது. நம்ம தூக்கிக்கிறாங்க. தூக்கி எப்படி கொஞ்சிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன் ஜிமின் நம்ம என்கிட்ட சொல்லியிருந்தா ஆண்டி ஒன்று தப்பாக நினச்சிப்போம், எப்போ அம்மா தானே நான் அவன் கூட இருந்தேன், உனக்கு எல்லாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி ஆண்டி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்களும் ஃபைனலாக வந்துட்டு ஜிமினை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம ஜிமினோட ஜெகப்போட அப்பா வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஜெகப்போடைய அப்பாவோட சிஸ்டர் தான் நம்ம ஜிமினோட அம்மா. இப்போ வந்து பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெகப்போட அப்பா தான் ஜிமினை கூட்டிகிட்டு வராங்க. எங்கள் ஜெகப்போட அம்மா தான் பேபி வச்சுருக்காங்க. எல்லோரும் வராங்க. அந்த பக்கம் வந்து நாம்ஜன் வந்து நின்றுருக்காங்க. ஜின்னுக்கு நம்ம ஜிமினை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அப்பா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ஜிமின்னா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் ஃபேவர் இல்லையா. நம்ம ஜின்னு 2 பேர் பார்க்குறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு யார்கிட்ட வராங்க. கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க.
யாங் சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு நம்ஜூன் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்டா அப்படி பண்ண சொல்கிறாங்க, சாரி யாங் சொல்கிறாங்க. சரி ஓகே இனிமேல் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓ இந்த சார் இதனால தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசாமல் வந்தாரா சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு எது சொல்லாமல் அமைதி நிற்கிறாங்க. கில்ட்டியாக இருக்காருங்க பாரு, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, தப்பு இல்லை ஓகேவா, தெரியாமல் நடந்துச்சு மறந்துட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா கூட இவ்வளோ டேஸ் ஜங்கு மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, கோல்டாக மாட்டாங்க தான் அவங்ககிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க, இப்போ ஜெகோட அம்மா கிட்ட நம்ம ஜங்கோட அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க, சாரிங்க சொல்கிறாங்க. ஓகேங்க தெரியாமல் நடந்து சொல்கிறாங்க. இப்போ பேபி கூப்பிட்றாங்க வாப்பா சொல்லிட்டு. பேபியும் போகுது, அவங்க தூக்கி கொஞ்சிட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃபைனலாக இங்கே ஜங்கோட ஜிமினோட மேரேஜ் நடக்குது. ஜங்குக்காக நீ பார்ச்சிமினை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் சொல்லிட்டு எங்கே சொல்கிறாங்க, இங்கே பார்ச்சிமினாக நீ ஜங்குக்காய் திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தம் சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் சொல்லிட்டு 2 பேரும் எங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு ஜிமில் போய் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ லவ் யூ மை டெசைர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே ஐ லவ் யூ டூ சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. கீழே இறங்கிடுறாங்க. இப்போது எல்லாரோட பேரண்ட்ஸோட பிளஸிங்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பிளஸிங்ஸ் சொல்லிட்டு எல்லாம் வாங்குறாங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு டேட்டு சார் கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் பாரு, என் ஒய்ஃப் கூட சும்மா சார் கேட்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவன்கிட்ட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பியாக டேட்டு என்கிட்ட சொல்லவே சொல்கிறாங்க. டே அதை சொல்ல தாண்டா அன்றைக்கி வந்தேன், அதுக்குள்ளே எது நடந்து போச்சு சாரி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கட்டே சொல்கிறாங்க. ஓகே ஜங்ஷன் சொல்கிறாங்க. என்ன சுகா சொல்கிறாங்க, என்ன சுகா சுகா அங்கிள் டே அங்கிள் சொல்கிறாங்க. எங்கள் கூட ஒரே சொல்கிறாங்க. உங்கள் கூட எதுக்கு சொல்கிறாங்க, என் கூட வா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இங்கே பாரு இவ்வளோ கிராண்ட்மா எல்லாம் இருக்கும், எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கும், நீ வரியா நம்ம ஃபன் பண்ணலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க வா சொல்லிட்டு. ஏன்னா பேபிக்கு நிறைய க்ரௌட் இருந்து ரொம்ப பிடிக்கும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு ஆசை. சரின்ட்டு மம்மா நான் போவா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் எதுக்கு டே சொல்கிறாங்க, அனுப்பு எங்க கூட சொல்கிறாங்க. சரின்ட்டு ஓகே சொல்லிட்டாரு. ஃபைனலாக பேபி தூக்கிட்டு இவங்க எல்லாரும் ஒன்றா போயிடுறாங்க. ஜங்குக்கு ஜிமினும் ஒரு காரில் ஏறுறாங்க. ஜிமினுக்கு ஒரு நவசாக இருக்குது. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய வீடு, ஒரு லக்ஸரியான ஒரு வீடு. நம்ம ஜங்கு தான் ஒரு ட்ரீம் ஹவுஸை கட்டி வச்சிருக்காரு. இப்போது ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்கு அந்த கார் விட்டு இறங்குறாங்க. பார்த்தா பெரிய வீடு, அதை பார்த்து ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா என்னன்னு சொல்கிறாங்க, இதான் நம்ம வாழ போகிற வீடு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஜங்கா இவ்வளோ பெரிய வீடாக இருந்துக்கு. ஆமாம் அவ்வளோ வாசல் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு போகிறாங்க. போகும்போதே ரொம்ப அழகாக இருக்குது வீடு. ஜங்குக்கு ஒரு 2 நாள் அந்த வீடு வந்து ஆல்ரெடி கட்டின ஒரு வீடு தான். இது வந்து அவர் வாங்கியிருக்காரு, வாங்கி சம் டிசைன் ஒர்க் மட்டும் பண்ணியிருப்பாரு. ரொம்ப அழகாக இருக்குது. டபுள் சே சொல்லிட்டு வெல்கம் அப்படி போட்டிருக்கு. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க ஜங்குக்கு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சி உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தா நம்ம ஜிமின் ஜங்கோட பிக்சர், பேபி பிக்சர், 3 பேரோட பிக்சர் சேர்ந்து எடுத்து வச்சு நம்ம ஜங்கு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் 2 டேஸ் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணோம் உனக்காக சொல்கிறாங்க. உனக்காக நம்ம பேபிஸ்க்காகவும் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ வீட்டில் நாளைக்கு சுற்றி பார்த்துக்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் அப்படி தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு எதுவும் கேட்காம அப்படி ஜிம் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அந்த வெளில தான் புஷ் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கா அது சொல்கிறாங்க. இது வரைக்கும் என் ட்ரீமில் மட்டும் நான் பார்த்து அந்த டிசைரை, ட்ரீமில் மட்டும் நான் ஃபீல் பண்ண அந்த டிசைரை இப்போ நான் ரியலாக ஃபீல் பண்ணுவேன். அன்றைக்கி நான் ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருந்தனால எனக்கு தெரியல, இப்போ நான் அப்படியே ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கான டைம் இங்கே பாரு, டைம்லாம் இல்லை, நான் 4 இயர்ஸாக ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கேன், நீயும் ஹார்ட் ஆயிருக்கேன்னு தெரியும். என் லவ் நீ தானே எனக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கா. ஐம் சாரி சொல்லிட்டு ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்னோட லிப்ட்டில் போய் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கா அவனோட ஹாப்பி அப்படி சொல்கிறாங்க. அவனோட ஹாப்பியாக ஒரு ஒய்ஃபான அடுத்துக்கவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் பண்ணி ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணா அவ்வளோ ஹாப்பியான மொமெண்ட்டு அவங்களுக்குள்ள. ஜங்கு ஸ்டாப் பண்ணவே இல்லை, ஜிமினும் அவர் எதுவும் ஸ்டாப் பண்ணவும் இல்லை. ஜிமின் கலர் டேஸ் ஒரு எதுக்காக அழகாக பெயினாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. என்னதுக்கு இதெல்லாம் ட்ரீமாகவே போய்ட்டு நினச்சி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ட்ரீமில் இது எல்லாமே ட்ரூ அவ்வளோ சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ஜிமின் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தா ஜங்கு அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரின்ட்டு அப்படி மெதுவாக ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ஏஞ்சி போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு அப்படி கிச்சன் போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது கிச்சன். அப்படி வந்து குக் பண்ண போக நம்ம ஜிமின் ஒரு ஹேண்ட் வந்து ஹக் பண்ணுது. ஜிமின் டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்கு தான் வந்துட்டு எதுக்காக என்னை தனியாக விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. தனியாக விட்டுருன்றா சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இல்லை நீ தானே தூங்கிட்டு இருந்தா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்னு தூக்கி அப்படியே கவுண்டர் டாப்பில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு 10 சொல்கிறாங்க. என்னன்ட்டு பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு 10 பேர் சொல்கிறாங்க. நீ ரொம்ப டயர்ட் ஆகிட்டியா, ஒரு மாதிரி போயிட்டு ஆகிறமே போயிட்டு, அதனால தான் உன்னை அப்படியே விட்டுட்டேன். இல்லைனா சொல்கிறாங்க. இல்லைனா ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிம்னு ஜங்கு சொல்ல. ஜிம்னுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு ஆரி பேஸ்ட் சொல்கிறாங்க. ஆமாம் நான் பேஸ்ட்டு தான், உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ்ட்டு தான். எனக்கு உன்னை பார்க்கும்போது சொல்லிட்டு அப்படியே லிப்ட் அப்படி அகைன் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா உன்னை பார்த்தா கண்ட்ரோலே பண்ண முடியாது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் அப்பவும் சரி இப்பவும் சரி உன்னை பார்த்தா நான் என்னை ஃபுல்லாக இழந்துடுறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறாங்க. பிகாஸ் ஐம் அடிக்டட் வித் யூ சொல்கிற நம்ம ஜங்குக்கு சொல்ல. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஜங்குக்கா இது டே டைம் எனக்கு அதெல்லாம் தெரியாது சொல்லி ஜங்கு தான் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஹாலில் அந்த சோஃபா தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக இன்டிமேட்டாக இருக்காங்க. ஜிம்முக்கு ஜங்கு பார்க்கும்போது அப்படி இருக்குது. அவர் அவ்வளோ லவ் கேர் எல்லாத்தையும் காட்டுறாரு. அவ்வளோ டீப் கிஸ் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்குக்கு ஒரு 3 டேஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. நம்ம ஜிமின் ஜங்கு தான் ஜிமின் அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டு ஜங்குக்கா டோர் பெல் ரிங் ஆகுது போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு சரி ஓகே சொல்லிட்டு யார்
யாரையும் டிஸ்டர்ப் பண்ண சொல்லி ஜங்க் போய் டோர் ஓப்பன் பண்ணா பார்த்தா பேபி தான் வருது, டேடா சொல்லிட்டு வருது சுகா டே அந்த பேபி 3 பேர் வராங்க. அப்போ பின்னாடி பார்த்தா சின்ன யாங்க ஜேஹோப் எல்லாரும் வராங்க, நம்ம ரம்ஜன்லாம் வராங்க. யாங்க சொல்லி பார்க்குறாங்க, டே உங்களுக்கு குட் நியூஸ் சொல்ல தாண்டா வந்தால் சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது டேட்டா மும்மா நீங்கள் தேடவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பேபி சாரி சொல்கிறாங்க. ஓகே நான் ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், அங்கிள்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, கிராண்ட் மலாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி அந்த இப்போ ஜெகோ பார்க்குறாங்க, இங்கே பாரு உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு வராங்க. ஏங்க என்ன சொல்கிறாங்க, அதுவா ஆமாம் என்ன டாக்டர் இருக்கா சொல்லிட்டு ஒரு டிஷ்யூஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது, ஏன்னா லீப் நம்ம ஜங்க் போட்டு பைட் பண்ணி வச்சிருப்பாரு, ஒரு மாதிரி இருக்கா. நம்ம ஜிம்மில் அதில் வெயிட் பண்ணுறாங்க சொல்லுங்கள். எங்க சாரி சொல்கிறாங்க, எனக்கு தான் தெரியுமே இவங்க ஒரு பாவட் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்த்தாலும் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆமாம் பாவட் தான் என் ஒய்ஃப் கிட்ட மட்டும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சாலா ஜிம்மிட்ட டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அப்படி இருக்கிறது பார்க்க. இப்போது ஜெகோ பார்க்குறாங்க, அம்மா எனக்கு மேரேஜ் ஆக போது நான் இங்கே செட்டில் ஆக போகிறோம் சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜிம் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. ஆமாம் இனிமேல் விட்டாங்க தனியாக போக மாட்டோம், நீங்கள் ஹாப்பியாக ஜங்க் கூட இரு, ஆனால் உன் ஃபேமிலி நாங்கள் எப்போது இங்கே தான் இருக்க போகிறோம், அப்புறம் நாம்ஜெல்லாம் இங்கே செட்டில் ஆக போகிறோம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏங்க உண்மையாக ஆமாண்டா உண்மை தான், இனிமேல் நம்ம வீக்கெண்ட் ஆனால் நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம், ரொம்ப ஹாப்பியாக பழைய மாதிரி இருக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜெகோ பார்க்குறாங்க, எனக்கு ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அப்படியா யார் யாங்க சொல்கிறாங்க, அது உனக்கு தெரிஞ்ச பசங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க யார் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, யாரும் சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் கொஞ்சம் வரீங்களா செக்ரட்டரி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு பாசம் உள்ள வராங்க, பார்த்தா என்னவும் சொல்கிறேன். நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, என்னவும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க. என்னவும் நீ என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சார் எனக்கு ஜெகோப் சார் கூட தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு சொல்கிற சொல்ல இவங்களும் மாறி எடுத்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நேற்று என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே சொல்கிறாங்க. டே ஃபோன் எடுத்ததாண்டா சொல்ல முடியும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குவரை போயிடுது, இந்த ஜங்க் தான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க தான் பண்ணிப்பா சொல்லிட்டு, இங்கே பாரு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் எல்லாம் வந்துட்டீங்க, ஃபேமிலியாக நீ தான் எல்லாம் இருந்து பண்ணு சொல்கிறேன்பா, எனக்கு பிரதர் இருக்குது நீ தான் நான் சொல்கிறேன்பா. ஜெகோப் ஜிம்மில் சொல்ல ஜிம்மில் டைட்டாக அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் ரொம்ப நல்ல பையன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா நாங்கள் மேரேஜ் பண்ணி போகிறோம், உங்களுக்கு ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. இங்கே பேபி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அச்சும் எனக்கு நிறைய அங்கிள்ஸ் இருக்காங்க, நிறைய கிராண்ட்ஃபா இருக்காங்க, டாடா மம்மா பெரிய வீடு எல்லாமே இருக்கு சொல்லிட்டு பேபி ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ ஜங்க் தான் பேபி பிடிச்சி தூக்கி அப்படியே கிஸ் பண்ணுறாரு, அப்படி அவ்வளோ கிஸ் பண்ணி ரொம்ப கொஞ்சிறாரு. செல்லம் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி இருக்கா நான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி ஹாப்பியாக சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மனைவிக்காரு நம்ம ஜங்கு கிட்ஸ் ஓகே நான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட அந்த டெசர் ஆஃப் லவ் வந்துட்டு அவங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ ஃபைனலாக ஜெகோப் என்ன மேரேஜ் முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் காரில் வராங்க. பேபி தூக்கி நம்ம ஜங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு ஜிம்மில் போய் கிஸ் பண்ணிருக்காங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஆனந்தர் பேபி சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா இன்னொரு பேபி வேணும், அது பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி எனக்கு பேபி கொடுத்துரு சொல்லிட்டு ஜங்கு டைட்டாக அப்புறமா கிஸ் பண்ணேன். ஜிம்மினும் ஓகே சொல்லிட்டு பேக் கிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் ஓகேவா. பாய், டேக் கேர் எவ்ரி ஒன்.